அப்படியே ஒரு இந்த வசனத்தை வாசித்து அப்படியே பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நம்மளை ஒப்பு கொடுத்து நிரப்பிடுங்க என்கிற இந்த பாடல் அப்படியே நம்ம பாடி தெய்வ பிரசனத்துக்குள்ள நம்ம எல்லாரும் நம்மளை ஒப்பு கொடுக்க போகிறோம். வேதத்தில் இதை வாசிப்போம். நம்ம தொடர்ந்து தெய்வம் நம்மளோடு கூட பேசி கொண்டு இருக்கிற வேத வசனம் யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம். அங்கேயே தான் நிற்கணும், நம்ம இன்னும் அங்கேருந்து வெளியே வர செய்கைகளை காண்பீர்கள். நம்ம இன்னும் அங்கேயே தான் நிற்கிறோம். ஆமாம், தாவீதை குறித்து ரூத்து கர்த்தருடைய செய்கையை பார்த்தா, தாவீது கர்த்தருடைய செய்கையை பார்த்தா, போன வாரத்தில் மோசே கர்த்தருடைய செய்கையை பார்த்தான். இந்த வாரத்திலும் தேவன் கர்த்தர் செய்கிற கிரியைகளை நம்ம பார்க்க போகிறோம். அதனால் எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அந்த வசனத்தை வாசித்து அப்படியே தெய்வ பிரசனத்துக்குள்ளே நம்மளை ஒப்பு கொடுத்து இந்த வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். வாசிங்கம்மா. பண்ணுகிறேன். ஆமென். எல்லாரும் அப்படியே கண்களை மூடி நன்றி ஆவியானவரே, உங்க ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையோ. உங்க ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையோ. ஆவியே, உங்க ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையே. வாஞ்சையோ தாகத்தோடு உங்க பாதத்தை என்றும் முத்தம் செய்வேன். வாஞ்சையோ தாகத்தோடு உங்க பாதத்தை என்றும் முத்தம் செய்வேன். உங்க ஆவி அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையோ. கேளுங்க, உங்க ஆவி அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னை. ஆவியே, உங்க ஆவி அபிஷேகத்தால் நிரப்பிடுங்க என்னையோ. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. என்னை ஆனந்த தைலத்தால் அபிஷேகம் செய்திடும் ஆவியானவரே. ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே.
ஆவியானவன் மத்தியில் அசைவான அசூசா தெருவில் இறங்கின அந்த அபிஷேகம், ஆதி காலங்களில் அப்போஸ்தலர் மேல இறங்கின அபிஷேகம், விதை விதைத்த பொழுது அது 100 மடங்கு பலன், விதை விதைத்தாது 100 மடங்கு பலன், விதை விதைத்தாது 100 மடங்கு பலன், விதை விதைக்கிற பொழுது அது 100 மடங்கு 100 மடங்கு 100 மடங்கு பலன் உண்டாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் எங்களை ஆட்கொண்டிருக்கிறதுக்கு நன்றி. எங்கள் மத்தியில் ஆவியானவர் உலாவிக் கொண்டிருக்கிறதுக்கு நன்றி. ஆண்டவரே, ஆவியானவரே, எங்கள் மத்தியில் நீர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறதுக்கு நன்றி. ஆவியானவர் எங்கள் நடுவில் நீர் நிலை கொண்டிருக்கிறதுக்காய் நன்றி அப்பா. உடைய பாசமுள்ள கரங்களுக்கு ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து ஆவியானவர் எங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பீராக. உடைய வார்த்தையை தியானிக்கிற பொழுது ஆண்டவர் இது 30 60 மாத்திரமல்ல 100 பலன் கொடுக்க நாங்கள் ஜெபிக்கிறப்பா. ஆமா, நான் ஒரு விஷயம் பார்க்குறேன். ஆமா, கர்த்தர் சொன்னார், நிறைய பேரை இங்கே அலங்கரிக்க போறேன் என்று சொன்னார். ஒரு மணவாட்டியை பார்க்குற, அலங்கரிக்கப்பட்ட ஒரு மணவாட்டியை பார்க்குற ஏசப்பா சொன்னாரோ, நிறைய பேரை இங்கே அலங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறீங்கப்பா. அலங்கரிக்கிற ஒரு அபிஷேகத்தை இவர்கள் பேரில் நீர் வைக்கிறதுக்காய் நன்றி. அந்த அலங்காரம் அந்த அலங்காரம் அந்த அலங்காரம் இவர்கள் பேர்ல உண்டாகிறதுக்காய் நன்றி. உடைய பாசமுள்ள கரங்களுக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. கர்த்தர் நீங்க பொறுப்படும் வழி நடத்தும் ஆசீர்வதியோ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். மீண்டுமாய் அந்த வேத வசனத்தை வாசிப்போம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 10வது வேத வசனத்தை வாசிப்போம். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கு முன்பாகவும் செய்வேன். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஆமேன். இது தேவன் மோசையோடு செய்கிற உடன்படிக்கை. ஆமேன் என்று சொல்லலாமா? மோசையோடு கூட ஒரு உடன்படிக்கை சொல்லுகிறார். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்தில் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாக நான் செய்வேன். உன் ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா, சொல்லுங்களேன், பயங்கரமா இருக்கும். சொல்லுங்க, எப்படி இருக்குமாமா? பயங்கரமா இருக்கும். அதற்கு கர்த்தர் எதிர்பார்த்தது என்னன்னா, மோசே உடைத்து போட்டதை என்ன செய்யணுமாமா? எடுத்துக்கொண்டு அதிகாலையிலே மேலே ஏறி வருகிற பொழுது தேவன் மோசையோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும் என்று சொல்லி தேவன் மோசையை குறித்து சொன்னார். அதாவது, நான் பயங்கரமான காரியத்தை செய்யணும்னா, அல்லது நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியங்கள் அதிசயமான காரியங்களா இருக்கணும்னா, ஒண்ணு, ஆமா, மோசேட்ட சொன்னாரு, உடைத்து போட்டதை எடுத்துக்கொண்டு ஏறி வா என்று சொன்னார். அடுத்து யாரை குறித்து பேசினார்னா, ரூத்தை குறித்து பேசினார். என்ன பேசினாரு? ரூத்தை குறித்து என்ன சொன்னார்? ரூத்துக்கிட்ட என்ன எதிர்பார்த்தாரு? அர்ப்பணிப்பு. குட். ஒரு சரியான ஒரு டெடிகேஷன், ஒரு அர்ப்பணிப்பு. அதாவது தேவ திட்டம். அதாவது மோவாப்பியர்களை தேவன் என்ன செஞ்சாரா? சபித்தாரு. அந்த சபிக்கப்பட்ட அந்த மோவாப்பியரை மறுபடியும் சபைக்குள்ளே அல்லது ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு வருகிறதுக்கு ரூத் எப்படிப்பட்டவளா இருக்கணும்? அர்ப்பணிக்கப்பட்டவளா இருக்கணும். அதாவது இப்படி சொன்னார், தேவ திட்டத்தோடு அர்ப்பணிக்கிற பொழுது கர்த்தருடைய செய்கைகளை நம்ம காண்போம் என்று சொன்னார். அடுத்து யார் சொன்னாரு? தாவீதை குறித்து தேவன் சொன்னார். தாவீதை குறித்து என்ன சொன்னாரு? யுத்த வீரனாய் தாயின் கருவிலே தேவன் உருவாக்கினார். அதாவது யாரு? தாவீதும் தேவ திட்டத்தோட அல்லது இந்த எருசலேமை மீட்டெடுக்கிறதுக்காக தேவ திட்டத்தோடு கூட இணைந்த பொழுது கர்த்தர் என்ன செஞ்சாரா? ஆமா, தாவீதினுடைய வாழ்க்கையில ஆனந்த சத்தமிடத்தக்கதாய் கர்த்தருடைய செய்கைகளை, மகிழ்ச்சியான காரியங்களை செய்தாரு. கடந்த வாரத்தில் யாரை குறித்து பேசினாரு? மோசை குறித்து சொன்னாரு. மோசை என்ன செய்யணும்? மோசையினுடைய வாழ்க்கையில தேவன் அற்புதமான கிரிகளை செய்யணும்னு என்ன பண்ணணுமாமா? இனி வரும் பலன் மேல் நோக்கமாகணும். இனி வரும் பலன் மேல் அவன் நோக்கமாகிற பொழுது கர்த்தருடைய செய்கையை கண்டான் என்று சொல்லி உபாகமத்தில் கடைசியில் வாசிக்கிறோம். இந்த வாரத்திலும் தேவன் இதே வார்த்தையை கொண்டு கர்த்தருடைய செய்கையை நம்ம வாழ்க்கையில காணுகிறதற்கு நம்ம என்ன செய்யணும் என்கிறத இன்னொரு வாக்கு தத்தத்தோடு தேவன் நம்மளோடு கூட பேசுகிறார். வாசிப்போம். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 8வது வேத வசனத்தை வாசிக்க கேட்போம். வெளிப்படுத்தின 3ஆம் அதிகாரம் 8வது வேத வசனம். உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். உனக்கு கொஞ்சம் பலன் இருந்து, சொல்லுங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பலன் இருந்தோ நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். நல்ல கரந்தட்டி அந்த வார்த்தையை நல்லா ரிசீவ் பண்ணுங்க பார்க்கலாம். இதோ தேவன் சொல்றார், இதோ உன் கிரியைகளை நான் அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன், சொல்லுங்க, கொஞ்சம் பலன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோ என் நாமத்தினை மறுதலியாமல் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைக்கிறேன்.
ஆமேன் என்று சொல்லலாமா? எப்படியாமா? கொஞ்சம் பலன். பக்கத்தில் கருத்தப்படி சொல்லுங்களேன். உங்ககிட்ட ஆண்டவர் அதிகமாக எதிர்பார்க்கல, கொஞ்சம் இருந்தால் போதுமா? சொல்லுங்க, எப்படி சொல்றாரு? கொஞ்சம் இருந்தால் போதும், கொஞ்சம். ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுகிறது போல சிம்சோன்ட்டு சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்களே பெலிஸ்தனுடைய கையிலிருந்து ரட்சிக்க தொடங்குவாய். அப்போ அந்த தொடங்குறது அந்த கொஞ்சம் பலன். நீ தொடங்கிட்டனா போது, உன்னை என்ன செஞ்சுட்டே இருப்ப? அதிகப்படுத்தி நடத்தி கொண்டே இருப்ப. அப்போ கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோ என் நாமத்தை மறுதலியாம. ஏன்னா எத்தனையோ பிரச்சனை வந்துச்சு, எத்தனையோ போராட்டம் வந்துச்சு, எத்தனையோ நிந்தை வந்துச்சு, எத்தனையோ அவமானம் வந்துச்சு, எத்தனையோ பலகீனம் வந்துச்சு. இந்த ஊழியத்தை விட்டு போயிடலாங்கன்னு எத்தனையோ நிலைகள் உங்களுக்கு வந்திருந்தாலும், இந்த ஊழியத்தை விட்டு போயிடணும், இந்த ஸ்தானத்தை விட்டு போயிடணும், அல்லது இந்த எல்லையில் இருக்கக்கூடாது, அல்லது இந்த பூமியிலேயே இருக்கக்கூடாதுன்னு எத்தனையோ நிலைகள் வந்திருந்தாலும், எத்தனையோ நிலைகள் வந்திருந்தாலும் கூட நீ என் நாமத்தை மறுதலியாமல் வசனத்தை கை கொண்டபடினால், ஆமென் என்று சொல்லாமா? வசனத்தை கை கொண்டபடினால் உனக்கு நான் என்ன செஞ்சிருக்கேனாமா? திறந்த வாசல். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? எல்லாரும் இது என்ன, எந்த வாசலாமா? திறந்த வாசல். நல்லா கரந்தட்டி அந்த வார்த்தை ரிசீவ் பண்ணுங்களேன். எனக்கு ஒரு திறந்த வாசல், எனக்கு ஒரு திறந்த வாசல், எனக்கு ஒரு திறந்த வாசல், எனக்கு ஒரு திறந்த வாசல், எனக்கு ஒரு திறந்த வாசல். சூப்பர். ஏசப்பா சொல்றாரு. இந்த மாசம் வாக்குத்தத்தத்தை சொல்லுங்களேன். அது வருஷ வாக்குத்தத்தம். இந்த வருஷ வாக்குத்தத்தம், சரி, இந்த மாதம் பிப்ரவரி மாதத்தோட வாக்குத்தத்தம். ஏசப்பா சொல், நீயே மறந்துட்டிய மகளே. ஜூம் மீட்டிங்கில் 2 ஜூம் மீட்டிங்கில் பேசியிருக்கிறோம். இந்த மாதமா பிப்ரவரிக்கு சொல்கிறேன். ஜூம் மீட்டிங்கில் 2 முறை பேசிக்கிறோம், இங்கே பேசிக்கிறோம், திருவிருந்து ஆராதனையில் பேசியிருக்கிறோம். உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவீர்கள். நல்லா கறந்துட்டுமா? நல்லா கறந்துட்டு, நல்லா கறந்துட்டு. உள்ளும் புறம்பும். ஆமா, கர்த்தர் சொல்றார், இதோ நான் உறுதிப்படுத்துறார், இதோ நான் உனக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறபடினால் உள்ளும் புறம்பும், உள்ளும் புறம்பும், உள்ளும் புறம்பும், உள்ளும் புறம்பும், உள்ளும் புறம்பும். நீங்க போய் அவர்கிட்ட போய் நின்றக்கூடாது. அவர் சார்பில் நான் பேசுறேன். அவர்கிட்ட போய் நின்று ஆண்டவரே நிறைவேற்றலன்னு சொன்னேன். என்ன வாக்குத்தத்த மகளை கொடுத்த? ஓ, அப்படியே மறந்துருச்சு ஆண்டவரே. நீயே மறந்துட்டீன்னா அப்புறம் எப்படி மகளே? இப்போ நம்ம பிள்ளைங்க வந்து வெளியில் போகிற பொழுது சொல்கிறாங்க, டேடி இதை வாங்கிட்டு வாங்க. உள்ளே வந்தவொடனே என்ன கேட்குறாங்க? வாங்கிட்டு வந்தீங்களா டேடி? அடுத்து மறந்துட்ட மகளே, அடுத்து டேடி சொன்னீங்களே வாங்கி கொடுங்க, சொன்னீங்களே. இதுதான் நம்ம வாக்கு தத்துவம். இதுதான் நீங்கள் எனக்கு சொன்னீங்களே, உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவா என்று சொன்னீங்களே. அப்போ 2 சொன்னார். 2 அந்த பாயிண்ட்டுக்காக தான் வரேன். 2 சொன்னார், உள்ளும் புறம்பும் சென்று நீ மேய்ச்சலை கண்டடைவா என்றால் உனக்கு முன்பாக வாசல் திறக்கப்பட்டது என்று அர்த்தம். ஆமென் என்று சொல்லாமா? உனக்கு முன்பாக வாசல் என்ன பண்ணுச்சு? திறக்கப்பட்டுச்சு. 1. 2வது என்னன்னா, நீ உள்ளே போய் உள்ளேயும் போயிட்டு வெளியே, உள்ளேயும் வெளியும் போயிட்டு வரக்கு உனக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு. எல்லாரும் ஆமென் என்று சொல்ல. சுதந்திரம். உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவா என்று சொன்ன தேவன் சொல்றாரு, உனக்கு உள்ள போறக்கு வெளியே வரக்கு, உள்ள போறக்கு உனக்கு தேவையானது எடுத்துக்கிறதுக்கு, வெளியே வரக்கு, உள்ள போறதுக்கு வெளியே வரதுக்கு உண்டான எல்லா சுதந்திரமும் கிடைச்சிருச்சு. சுதந்திரமும் கிடைச்சிருச்சு. சுதந்திரமும் கிடைச்சிருச்சு. சுதந்திரம் என்றால் ஆபிரகாமினுடைய சுதந்திரம். ஆமா, ஈசாக்கினுடைய சுதந்திரம். இதுதான் சுதந்திரம் என்றால் நமக்கு குறிக்கப்பட்டதான சொத்துக்கள். ஆமென் என்று சொல்லாமா? அப்ப இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, உனக்கு முன்பாக எந்த வாசலை வச்சிருக்கிற? நல்ல மறுபடியும் சொல்லுங்க. உனக்கு முன்பாக திறந்த வாசலை வச்சிருக்கிற, அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். ஆமென் என்று சொல்லலாமா? இன்னொரு வாக்குத்தத்தத்தை வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 22 வாசிங்க. ஆதியாகம் 26, 22. பின்பு அவ்விடம் விட்டு பெயர்ந்து போய் வேறொரு துறவை வெட்டினான். அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. அப்பொழுது அவன், நாம் தேசத்தில் நாம் பழுகும்படிக்கு இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டார்கள். எப்படியாமா? முதல்ல சொல்றாரு, உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரன்னு சொன்னாரு. அடுத்து சொன்னாரு, இதோ நான் ஒரு திறந்த வாசலை வச்சிருக்கிறேன், நீ உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான்னு சொன்னாரு. இப்ப 3வது சொல்றாரு, நீ தேசத்தில் பழுகும்படி. எல்லாரும் ஆமென் என்று சொல்லுங்க. நீ தேசத்தில்
நீ தேசத்தில் பழுகும்படி உனக்கு இடம் உண்டாக்கிட்ட. அப்படின்னு என்னன்னா, நீ தேசத்துல பழுகும்படி உனக்கு ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொல்றாரு. உங்க பிசினஸ்ல ஒரு திறந்த வாசலை வச்சிருக்கேன்னு சொல்றாரு. உங்க ஊழியத்துல ஒரு திறந்த வாசலை வச்சிருக்கேன்னு சொல்றாரு. நீங்க போகிற இடங்கள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு திறந்த வாசல். எதை நீ செய்கிறாயோ அதை வாய்க்க பண்ணும்படியா, எதுல நீ கையில் வைக்கிறீர்களோ அதை வாய்க்க பண்ணும்படியா கர்த்தர் சொல்றாரு. உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனுடைய ரெகோபோத் என்றால் இன்டர்பிரேஷன் அல்லது விளக்கம் எப்படி கொடுக்கப்பட்டதுன்னா, அது ஒரு திறந்த வாசல். எப்படியாமா இதுவரைக்கும் யார் ஈசாக்கு ஆசீர்வதிக்கப்பட முடியாமல் ஏசேக்கு இருந்தது, பிரச்சனை இருந்தது, போராட்டம் இருந்தது. ஏசேக்கு சித்தனான பிரச்சனை, போராட்டம். நம்ம ஜெபிக்கிறோம், சாத்தா வந்து மண்ணை போட்டு மூடுறா. நம்ம ஜெபிக்கிறோம், சாத்தா மண்ணை போட்டு மூடுறா. ஜெபிக்கிறதுனுடைய பலனை நம்மளால என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல. ஆனால் இப்போ ரெகோபோத்துன்னு சொன்னபடினால தேவன் சொன்னார், உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு ஒரு திறந்த வாசல். ரெகோபோத் என்றால் ஒன்று திறந்த வாசல். ரெகோபோத் என்றால் ஒரு விசாலமான வாசல். ஆமென் என்று சொல்லமா. கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருக்கிறபடினால் ஒரு விசாலமான இடத்திலே கர்த்தர் நம்மளை கொண்டு போய் சேர்ப்பா. கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருக்கிறபடினால் ஒரு விசால, இப்ப சொல்லுங்க, இடுக்கமான வாசல் இல்ல, இனி கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு ஒழுக போகிறது இல்ல. ஆமா, புறப்பட்டு வருகிற நதியை போல, புறப்பட்டு வருகிற ஆசீர்வாதத்தை போல, புறப்பட்டு வருகிறதான எல்லா காரியத்திலும் கர்த்தர் ஒரு விசாலமான இடத்தை தருகிறார். ஆமேன் என்று சொல்லலாமா. அடுத்து பரந்த வாசல். ஆமாம், நம்ம எப்படியாமா பரந்த வாசல்னா, ஆமாம், பரந்து அப்படின்னா பெரிய இடமாய் பரந்த ஒரு குறுகின இடம் அல்ல. ஆமேன் என்று சொல்லாம நீங்க எப்படியாமா குறுகிற இடத்துல இல்ல, பரந்த இடம். அடுத்து பழுகி பெருகுகிற ஆசீர்வாதம் ரெகோபோத்தின் ஆசீர்வாதம். எல்லாரும் ஆமேன் என்று சொல்ற ரெகோபோத்தின் ஆசீர்வாதம். ஏன்னா ஈசாக்கினுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் அப்படி ஒரு அடைக்கப்பட்டது போல இருந்தது. ஆனா இதுக்கப்புறம் கர்த்தர் பெலிஸ்தர் அவன் மேல் பொறாமை கொள்ற அளவுக்கு கர்த்தர் அவனை பழுக பெருக பண்ணினார். ஆமேன் என்று சொல்லாம பழுகி பெருகுகிற ஆசீர்வாதம். அஞ்சாவது, ஆமா, ரெகோபோத் என்றால் செழிப்பான வாசல். ஆமேன் என்று சொல்ல செழிப்பான தேசம். சொல்லுங்க, இனி கர்த்தர் அவன் இருக்கிற அந்த இடத்தை செழிப்பாக்க போகிறார். கர்த்தர் சொல்றார், உன் குடும்பத்தை கர்த்தர் செழிப்பாக்க போறார். உங்க காரியங்களை கர்த்தர் செழிப்பாக்க போறார். உங்க ஆசீர்வாதத்தை கர்த்தர் செழிப்பாக்க போறார். நல்ல கரந்தாட்டி திறந்த வாசலை. ஆமா, விசாலமான வாசலை, பரந்த வாசலை, ஆமா, பழுகி பெருகுகிற வாசலை, செழிப்பான வாசலை தேவன் உங்களுக்காக உண்டு பண்ணுகிறார். ஆமேன் என்று சொல்லலாமா. அப்ப கர்த்தர் சொல்றார், நான் தேசத்தில் பழுகும்படி எனக்கு இடம் உண்டாக்கினபடினால் அந்த இடத்துக்கு என்னவாமா ரெகோபோத். ரெகோபோத் என்றால் சொல்லுங்க, திறந்த வாசல், விசாலமான வாசல், அடுத்து வாசல், செழிப்பான வாசல். ஆமென் என்று சொல்லலாமா. அப்ப தேவன் இன்னைக்கு சொல்றாரு, உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரா, வச்சிருக்கிறாரா. ஆமென் என்று சொல்லலாமா. இப்ப இந்த வாக்கு தத்தம் அல்லது இந்த வார்த்தை, இந்த ரெகோபோத்தினுடைய ஆசீர்வாதம் அல்லது பழுகி பெருகுகிற ஆசீர்வாதம் முதல்ல எங்கிருந்து தொடங்குச்சு? அதுக்கு முன்னமே ஆதாமுகிட்ட இருந்து தொடங்குச்சு. ஏன்னா தேவன் அதை விரும்புகிறார். நம்மளை எப்படி ஆசீர்வதிக்க விரும்புகிறார்? பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுகிற ஆசீர்வாதம் யார்கிட்ட கொடுத்தாரு? ஆதாம் கிட்ட கொடுத்தாரு. ஆனா ஆதாம் அதை கொலாப்ஸ் பண்ணிட்டா அல்லது குழைச்சு போட்டுட்டா. ஆமா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல அதை கொலாப்ஸ் பண்ணிட்டா, குழைச்சு போட்டுட்டா. அப்படியே அந்த ஆசீர்வாதம் இப்ப ரெண்டாவது யார்கிட்ட வருதுன்னா ஆபிரகாம்கிட்ட. அதுக்கு முன்னாடி யார்கிட்ட வரும்னா நோவாட்ட வரும். என்ன வரும்? நோவாகிட்ட அந்த பழுகி பெறுகிற ஆசீர்வாதம் வரும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அது அப்படியே நோவாட்டு இருந்து அப்படியே யார்கிட்ட வரும்னா ஆபிரகாம்கிட்ட வருது. யாருக்கிட்ட வருது? ஆபிரகாம்கிட்ட சொல்றாரு, அந்த 7 வித ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. நீ ஆசீர்வாதமா இருப்பேன், ஆமா, உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவளை சபிப்பேன்னு சொல்லிட்டு ஒரு கடைசியில் ஒரு வாக்கு தந்து கொடுப்பாரு, பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள். நான் போன வாரமே சொன்னேன்னு நினைக்கிறேன். அதாவது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புறது எண்ணம் மட்டும் அல்ல. சொல்லுங்க, ஆமா, கர்த்தர் என்னை நினைத்திருந்தார். அதான் எல்லாத்துக்கும் இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கல, ஒரு சூஸ் பண்ணி செலக்ட் பண்ணி ஒரு சிலரை செலக்ட் பண்ணி அவங்களுக்குள்ள அந்த ஆசீர்வாதத்தை வைத்து அவங்க மூலமா முழு தேசத்தையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென் என்று சொல்லமா. அப்படிதான் கர்த்தர் ஆபிரகாமை தெரிந்தெடுத்தார். அதுக்கப்புறம் யார்கிட்ட தெரிந்து கொடுத்தார் அந்த ஆசீர்வாதத்தை? ஈசாக்கு கிட்ட அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். அதுக்கப்புறம் யார்கிட்ட கொடுத்தாரு? ஈசாக்கு. அப்புறம் யாரு? யாக்கோபு. இங்க இருங்கம்மா, யாக்கோபிட்ட கொடுத்தாரு. யாக்கோபு கிட்ட இருந்து அடுத்து யார்கிட்ட பாஸ் ஆச்சு? யோசேப்பு அந்த காரியத்தை செய்து முடித்தான். ஆமென் என்று சொல்லாமா. பக்கத்துல கரத்தை பிடிச்சு சொல்லுங்களேன், ஆமா, கர்த்தருடைய ஆசீர்வாதம்
உன்னிலிருந்தே. சொல்லுங்க, உன்னிலிருந்து. இப்படி சொல்லுங்க, நீங்க முதல்ல ஆசீர்வதிக்கப்படுவீங்க. சொல்லுங்க, நீங்க முதல்ல ஆசீர்வதிக்கப்படுவீங்க. உங்களிலிருந்து இந்த சத்தியத்தை நீங்கள் கேட்கிறீர்கள் என்றால் உங்களுக்குள் இருந்து தேவன் தேசத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். தேசத்தை தேவன் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உங்களிலிருந்து பூமியின் வம்சங்கள் எல்லாம் உங்களுக்குள் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பூமியின் வம்சங்கள் எல்லாம் உங்களுக்குள் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். பூமியின் வம்சங்கள் எல்லாம் உங்களுக்குள் அதை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அப்போ ஆதாம்கிட்ட இருந்து நோவாகிட்ட இருந்து ஆபிரகாம்கிட்ட வந்துச்சு. இந்த ஆபிரகாம்கிட்ட இருந்து இப்போ யாருக்கிட்ட இந்த ஆசீர்வாதம் வந்துருச்சு? ஈசாக்கு கிட்ட வந்துருச்சு. இந்த ஆசீர்வாதம் யார்கிட்ட வந்துருச்சு? ஈசாக்கு கிட்ட வந்துருச்சு. ஈசாக்கை குறித்து வேதத்தில் வாசிக்கிற பொழுது 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தேவன் ஈசாக்குக்கு கொடுத்தார். ஆமென்னு சொல்லாமா? 100 மடங்கு ஆசீர்வாதம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அவன் எதை செய்தானோ. சொல்லுங்க, இந்த ஆசீர்வாதம் உங்க மேல வந்துச்சுன்னா நீங்கள் எதை செய்கிறீர்களோ, சொல்லுமா, நீங்க எதை செய்கிறீர்களோ கர்த்தர் அதை வாய்க்க பண்ணுவா. ஆமென் என்று சொல்லாமா? ஆமே. அப்ப இந்த ஆசீர்வாதம் யாருகிட்ட இப்ப வந்திருக்குன்னா, ஈசாக்கு கிட்ட அந்த ஆசீர்வாதம் என்னதுன்னா, ஈசாக்கு மேல அந்த ஆசீர்வாதம் வந்துச்சு. இப்போ இந்த ஈசாக்கு கிட்ட தான் அந்த ஆசீர்வாதம் வருது. அங்கதான் ஈசாக்கு எதை துறவ தோன்றா. கர்த்தர் அங்கே 100 மடங்கு அல்லது ரெகோபோத் தேசத்தில் பழுகும்படி அவனுக்கு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆமென் என்று சொல்லாமா? இப்போ நம்ம மேல ஒரு திறந்த வாசல் அபிஷேகம். ஆமென் என்று சொல்லலாம். அதாவது கர்த்தருடைய செய்கையை நம்ம வாழ்க்கையில காணுகிறதுக்கு கர்த்தர் செய்யற காரியம் என்னன்னா, உனக்கு முன்பாக நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார். ஆமென் என்று சொல்ல. அப்ப கர்த்தர் தனது செய்கையை செய்ய வேண்டும் என்றால் ஈசாக்கு கிட்ட கர்த்தர் எதை எதிர்பார்த்தாரோ, ஆமென் என்று சொல்லாமா, ஈசாக்கு கிட்ட கர்த்தர் எதை எதிர்பார்த்தாரோ அதை தேவன் நம்ம கிட்டையும் எதிர்பார்க்கிறார். எல்லாரும் ஆமென் என்று சொல்லலாமா? இந்த இடத்துல முதல்ல ஈசாக்கு செய்தது என்ன, அல்லது ஈசாக்கு இடத்துல தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் என்று வேதத்திலிருந்து வாசிப்போம் என்றால், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26:3 வாசிமா. 26:3. ஆதியாம் 26:3. இந்த தேசத்திலே வாசம் பண்ணும் நான் உன்னோட கூட இருந்து. நல்ல வாசிமா. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. நிறுத்திருங்க. அடுத்து, நான் உன்னோட கூட இருந்து. மறுபடி வாசிங்க. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. இந்த தேசத்திலே வாசம் பண்ணு. நான் உன்னோட கூட இருந்து. நான் உன்னோடு கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். இதை யார்கிட்ட சொல்றாருன்னா, ஈசாக்கு கிட்ட சொல்றாரு. ஈசாக்கு கிட்ட சொல்றார். ஏன்னா கர்த்தர் அவர்களை அழைத்து கர்த்தர் ஒரு தேசத்திலே அவர்களை வைத்திருக்கிறார். ஆமென் என்று சொல்லாமா? கடந்த நாட்களை தியானித்தது போல யாரு? ரூத்துக்கு குறித்த வயல். ஆமென் என்று சொல்லாமா? யார்? ரூத்து தான். ஆமா, ரூத்துக்கு என்னது? போவாஸ் வயல். எந்த வயல்? குறித்த வயல். அதனால் நீங்க நல்லா அதுல உறுதியா இருக்கணும். உங்களுக்கு இப்ப நீங்க சொல்றீங்களே, இந்த டாக்டர்கிட்ட போனா தான் எனக்கு சரியாகுது, அந்த ஸ்பெஷலிஸ்ட்டு போனா குடும்ப டாக்டருக்கு குடும்ப வக்கீல் இருக்கும் இல்லையா? ஆமாம். ஏன் அப்படின்னா அது பர்டிகுலராக நம்மளுடைய A to Z வக்கீல்ட்டு டாக்டர்ட்டு எதையும் என்ன செய்யக்கூடாது, மறைக்கக்கூடாது. அப்படின்னா A to Z எல்லாமே அவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இது எதுக்கு சொல்கிறேன்னா, அப்போ இதுதான் அப்படின்னு தெரிந்திருக்கிறது போல உங்களுக்கு சரியான ஒரு குறித்த வயல் இருக்க வேண்டும். உண்மைமா? இந்த வயலை பொறுக்கிட்டு கொஞ்ச நாள் அந்த வயலை கொஞ்சம் போய் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. நமக்கு குறித்த வயல் இது. ஆமென் என்று சொல்லாமா? எப்படியாமா? குறித்த வயல், எனக்குன்னு குறித்த வயல் இது. ஏன்னா யார்? ரூத்து அந்த குறித்த வயலுக்கு வந்தபொழுது அங்கே யார் இருந்தா? போவாஸ் இருந்தாரு. அதே போல ஆபிரகாம் குறித்த மலைக்கு போன பொழுது அங்கே என்ன இருந்தது? எங்க வேணாலும் பலியிடலாமே அப்படின்னு இல்லை, எங்க வேணாலும் போய் பலியிடலாங்க. கர்த்தரவன் சொல்லிப்பாரு யார்கிட்ட? ஆபிரகாமே, நீ அந்த மோரியா மலையில் போய் பலியிடணும். ஏன்ட்டு ஒரு பலியிடுறதானே? என் வீட்டுக்கு முன்னாடி ஒரு கல்லை வச்சு பலியிடுறேன்னு சொல்லியிருக்கலாமே. வீட்டுக்கு முன்னாடியே வச்சு நான் பலி இல்லைம்மா. கரெக்டாக இருக்கணும், அந்த விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும். உங்களுக்கு குறித்த மலை எது? ஏன்னா அந்த குறித்த மலைக்கு வந்த பொழுது அங்கே என்ன இருந்தது? ஒரு ஆட்டுக்குட்டி இருந்தது. ஒருவேளை வேற எங்காவது போய் பலியிட்டு இருந்தானே அந்த ஆட்டுக்குட்டியை பார்த்துருக்க மாட்டான். அப்போ குறித்த மலை எது, குறித்த வயல் எது அப்படிங்கிறத சரியாக நீங்கள் இது பண்ணணும். ஒருவேளை எனக்கு இது இந்த சபை, இந்த ஊழியோ அல்லது இந்த ஸ்தானம், இந்த தேசம், அதெல்லாம் நமக்கு அது கரெக்டாக இருக்கணும். குறித்த தேசம், குறித்த மலை, குறித்த வயல். ஏன்னா கர்த்தர் அங்கே தான் உங்களை கடாட்சிக்க போகிறார். கர்த்தர் அங்கே தான் நினைத்திருக்கிறார். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், எப்படிங்க கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொன்னால், எங்கே நீங்கள் வளர்க்கப்படுகிறீர்களோ. அதாவது ஒரு சில சொல்லுவாங்க, இந்த எல்லையில் போனால் நான் ரொம்ப மனமடிவாகிறேன், இங்கே போகிறனால எனக்கு ஒரு ஆசீர்வாதம் இருந்த மாதிரி தெரியல, அல்லது எல்லாவற்றுக்கும் மேலாக இவர்கள் பேசுகிற வார்த்தை என் இருதயத்தில் கொழுந்து விட்டு எரியுது. இதெல்லாம் உங்களுக்கு அடையாளங்கள். ஆமென் என்று சொல்லாமா? இந்த வார்த்தை கர்த்தர் என்னோடு கூட பேசுறது, இதை கர்த்தர் நான் இந்த சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக இருக்கு, இதுதான் உங்களுக்கு குறித்த வயல், குறித்த மலை, குறித்த ஸ்தானம். ஆமென் என்று சொல்லாமா? அதை கரெக்டாக நீங்கள் கண்டுபிடிச்சு கரெக்டாக அங்கே தான் இருக்கணும்.
ஒருவேளை அங்கே அடி விழுந்தாலும் கல்லெறிறாலும் அங்கேயே நில்லுங்க. இது குறித்த வயல் அப்படின்னா அங்கேயே நில்லுங்க. கர்த்தரங்களை உருவாக்குறதுக்காக கர்த்தரங்க வச்சிருப்பார். ஆமேன் என்று சொல்லாமல் அதை கரெக்டாக நீங்கள் பார்த்துக்கணும். அங்கிட்டு இங்கிட்ட எல்லாம் ஆமாம் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. சரியாக போகணும். சரியாக கர்த்தருடைய ஸ்தானத்தில் நீங்கள் என்ன வாசம் பண்ணணும். இந்த இடத்துல வாசிக்கிறோம். யார்கிட்ட ஈசாட்ட சொல்றாரு, இந்த தேசத்தில் குடியிரு. ஏன்னா கர்த்தர் காண்பித்த தேசம் அது. எப்படியாமா கர்த்தர் காண்பித்த தேசம் அது. கர்த்தர் காண்பித்த தேசம் அது. இந்த தேசத்துல நீ என்ன செய்யணும்? குடியிருக்கணும். இந்த தேசத்துல நீ குடியிருன்னு சொல்லி கர்த்தர் யார்கிட்ட சொல்றாருன்னா ஈசாக்கிட்ட சொல்றாரு. ஏன்னா இந்த தப்பை யார் முதல்ல பண்ணுனா? ஆபிரகாம் பண்ணினார். ஆதியாகமம் 12 நீங்க வாசிக்கிற பொழுது, ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 10வது வேத வசனத்துல வாசிமா 12:10. அத்தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடியதா இருந்தபடியால் ஆபிரகாம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்துக்கு போனான். இந்த இடத்துல வாசிக்கிற கர்த்தர் சொல்றாரு, இந்த தேசத்துல வந்து நீ என்ன செய்யணும்? குடியிருக்கணும்னு சொல்லி கர்த்தர் யார்கிட்ட? ஆபிரகாமை அழைக்கிறாரு. அந்த தேசத்துல வந்து குடியிருந்துட்டு இருக்கிறாரு. அந்த தேசத்துல என்ன ஆயிடுச்சு? பஞ்சம் வந்துருச்சு. பஞ்சம் வந்த உடனே ஆபிரகாம் நினைவு எங்க போயிடுச்சுன்னா எகிப்துக்கு போயிருச்சு. அங்க போலாம் அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாருன்னா நினைக்கிறாரு. அப்படி நினைச்சா அவர் என்ன செய்றார்? ஆபிரகாம் தேசத்தை விட்டு அந்த தேசத்துல பஞ்சம் உண்டானபடினாலே எகிப்துல போய் தங்குறாரு. அங்க நிறைய அடி வாங்குறாரு. அவருடைய நேசித்த மனைவி தவறான முறையில பார்க்கப்படுறார், நடத்தப்படுகிற பொழுது வேதத்துல வாசிக்கிற பொழுது அத்தேசத்தை விட்டு 13 வாசிக்கிற பொழுது அத்தேசத்தை விட்டு வந்த பொழுது கர்த்தர் அவனை பொன்னும் வெள்ளியும் உடைய சீமானாய் மாற்றினார். பஞ்சம் மாறுனது. ஆமென். இப்ப எதுக்கு சொல்றேன்னா, ஒருவேளை அப்படிப்பட்ட விழுந்த இடத்துல நம்ம இருப்போம் என்றால் கர்த்தர் சொல்றார், அதிகாலை என்பது நம்ம வாசம் பண்ணுகிற தேசம். அதிகாலை ஜெப, பைபிள் ரீடிங், பரிசுத்தம், இதெல்லாமே நம்ம வாசம் பண்ற இடம். அப்போ ஒரு சில காரியத்தை கர்த்தர் நம்ம கையில சொன்னார்னா, இங்க குடியிரு, இந்த அதிகாலை ஜெபத்தை நீங்க என்ன சரியா இருக்கணும், இந்த அதிகாலை ஜெபத்துல சரியா இருக்கணும், அல்லது இத்தனை பைபிள் ரீடிங் நீ இப்படி பண்ணணும், அல்லது பரிசுத்தம், அல்லது சபை, அல்லது தேவனுக்கு கொடுக்கிறது, அப்படி எதை கர்த்தர் வந்து நம்ம கிட்ட சொல்லி இருக்கிறாரோ. ஒரு கிறிஸ்தவனுடைய ஒழுங்கு என்ன தெரியுமா? முதல்ல தனி ஜெபம். சொல்லுங்க, எப்படி சொல்லுங்க எல்லாரும்? முதல்ல ஒரு கிறிஸ்தவனுக்கு எப்படின்னா ஒரு தனி ஜபம், அடுத்து குடும்ப ஜபம். சொல்லுங்க. ரெண்டாவது குடும்ப ஜபம், அடுத்து வந்து சபையில ஒரு சபையில நம்ம கண்டிப்பா அங்கமா இருக்கணும். அந்த சபையில அங்கமாகிறது மாத்திரமல்ல, அந்த சபையில திருவிருந்து எடுக்கணும். ஏசப்பாவினோட ரத்தமும் சரீரத்தை நம்ம திருவிருந்து எடுக்கணும். அடுத்து ராஜ்யத்துக்கு கண்டிப்பா விதைக்கணும். கர்த்தருடைய ஊழியங்களுக்கு எங்கெல்லாம் ராஜ்யங்கள் கட்டப்படுகிறதோ, அல்லது எந்தெந்த சபைகளில தேவ ராஜ்யங்கள் கட்டப்படுகிறதோ அங்கெல்லாம் கண்டிப்பா நம்ம விதையை கொடுக்க வேண்டும். ஆமேன் என்று சொல்லாமல் சொல்லுங்க. தனி ஜபம், குடும்ப ஜபம், சபைக்கு போகிறது, திருவிருந்து எடுக்கிறது, அடுத்து கர்த்தருக்காக கொடுக்கிறது. ஆமேன் என்று சொல்லாமல் ஒரு சிலர் ஆரோனா இருப்பாங்க, ஒரு சிலர் மோசேவா இருப்பாங்க. ஆரோன் எதுக்கு கேட்டான்? பொன் கன்று குட்டி செய்ய கேட்டான். மோசே எதுக்கு கேட்டான்? ஆசாரிப்பு கூடாரத்தை கேட்டான். அப்போ கரெக்டாக நீங்கள் அடையாளம் பார்த்துக்கணும். ஆரோன் யாரு, மோசே யாரு, இதை கொடுக்கறது அவங்க ஆரோனா இருக்காங்களா, மோசையா இருக்காங்களா அப்படிங்கிறத கரெக்டாக கண்டுபிடிச்சி இதெல்லாம் ஒழுங்குகள். ஆமென் என்று சொல்லி இதெல்லாம் ஒழுங்குகள். அப்போ இந்த இடத்துல வாசிக்கிற பொழுது எகிப்துல வந்து அவன் தங்கின உடனே அதை நிறைய அவன் வாழ்க்கையில் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறான். அடுத்து 13 வாசிக்கிற பொழுது அவன் எகிப்தை விட்டு வெளியே வந்த பொழுது அங்கே பலிபீடத்தை அவன் புதுப்பித்தான். ஆமென் என்று சொல்லாமா அந்த பலிபீடத்தை புதுப்பித்து மறுபடியும் கர்த்தரை ஆராதிக்கிற பொழுது வெள்ளியும் பொன்னையும் உடைய சீமானாய் மாறினான். ஆமென் என்று சொல்லலாமா? ஆமென் என்று சொல்ல. அப்போ இந்த தப்பை நீ பண்ணிராத, இந்த தப்பை என்ன செஞ்சிடாத, நீ பண்ணிராத. நீ என்ன செய்யணும் அப்படின்னு அந்த இடத்துல வாசிக்கிறோம். இந்த தப்பை நீ பண்ணாம நீ என்ன பண்ணும்? இந்த தேசத்திலே நீ என்ன செய்ய? வாசம் பண்ணு. ஏன்னா அந்த 26:1 வாசிங்க. 26:1 வாசிங்க. ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. அப்பொழுது ஈசாக்கு, ஆபிரகாம் காலத்தில் உண்டான பஞ்சத்தை விட இன்னும் ஒரு பெரிய பஞ்சம் ஈசாக்கின் காலத்திலும் வந்தது. இதெல்லாம் ஒரு டெஸ்ட். இதெல்லாம் என்னது? ஒரு டெஸ்ட். ஆமாம். பஞ்சம் வந்த உடனே திரும்பி யார் மோவாப்குள்ளே போனது யார்? நகோமி. அவளும் நிறைய அடிபட்டான். அப்போ திரும்பி மறுபடியும் அவள் பெத்லகேமுக்கு வந்த பொழுது கர்த்தர் அவளை ஆசீர்வதித்தார். ஆமென் என்று சொல்ல அவளை எல்லாரும் பாக்கியவதி என்றார்கள். அப்போ இந்த தேசத்தில் நீ என்ன செய்யணும்? வாசம் பண்ணு.
சரியான கைடன்ஸ். கர்த்தர் நம்மளை சரியான விதத்தில் நடத்துகிற பொழுது சரியாக நம்ம போகணும். அங்கிட்டு இங்கிட்டு என்ன பண்ணக்கூடாது, தலை காட்டிடவே கூடாது. இந்த இடத்துல வாசிக்கிறோம், ஈசாக்கை பார்த்து தேவன் சொல்றார், அந்த தேசத்தில் என்ன செய்ய, வாசம் பண்ணுன்னு சொல்றார். அப்போ இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஒரு ரெகோபோத்தை உண்டு பண்ணணும்னா, அல்லது திறந்த வாசலை உண்டு பண்ணணும்னா, கர்த்தர் முதல்ல நம்ம கிட்ட கேட்கறது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த தேசத்துல நீ என்ன செய்ய, வாசம் பண்ணு. ஈசாக்கிட்ட சொல்றாரு, இந்த தேசத்துல வாசம் பண்ணு, அஞ்ச வாசிமா. அப்படி நீ வாசம் பண்ணுனா, வாசிங்க, அஞ்ச வாசிப்போம். நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளோ ஆசீர்வதிக்கப்படும். இப்ப இந்த வாக்குத்தத்தம் ஆபிரகாம் மட்டும் யாருகிட்ட வந்துருச்சுப்பா, ஈசாக்கு கிட்ட வந்துருச்சு. இப்ப கர்த்தர் சொல்றாரு, உன் சந்ததி எல்லாம் எப்படின்னா, பூமியின் வம்சங்கள் எல்லாம் உங்களுக்குள் ஆசீர்வதிக்கப்படும். எல்லாரும் ஆமென் என்று சொல்லாமா? பூமியின் வம்சம் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படணும்னா முதல்ல கர்த்தர் சொல்றாரு என்னன்னா, இந்த தேசத்துல நீ என்ன செய்ய, வாசம் பண்ணு. முதல்ல சொல்றாரு, இந்த தேசத்துல வாசம் பண்ண. ரெண்டாவது கர்த்தர் சொல்றாரு பாருங்க, 26 வாசிமா, 26 ரெண்டாவது, ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கைக்கொண்டபடியினால் நான் உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களை போல பெருக பண்ண. ரெண்டாவது சொல்றாரு கீழ்ப்படி. ரெண்டாவது சொல்றாரு, முதல்ல என்ன சொல்றாரு, இந்த தேசத்திலே நீ என்ன செய்யணும், வாசம் பண்ணு. சொல்லுங்க, இந்த தேசத்திலே நீ வாசம் பண்ணு. ரெண்டாவது, நான் உனக்கு என்ன சொல்லுகிறேனோ, ஆபிரகாம் எப்படி கீழ்ப்படிந்தானோ, சொல்லுங்க, ஆபிரகாம் எப்படி கீழ்ப்படிந்தானோ அதுபோல என் சொல்லுக்கு நீ என்ன செய்ய, முற்றிலும் நீ கீழ்ப்படியணும். என் சொல்லுக்கு நீ அப்படியே நீ என்ன செய்ய, கீழ்ப்படியணும். அப்படி கீழ்ப்படுகிற பொழுதுதான் பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென் என்று சொல்லாமா? தேவன் ஆமா ஈசாக்கிட்ட சொல்லாரு, நான் உனக்கு என்ன சொல்லுகிறேனோ ஆமென் என்று சொல்லுவோம். ஆண்டவரே, நான் 90% கீழ்ப்படிஞ்சிட்டேன், அல்லது 99% கீழ்ப்படிஞ்சிட்டேன். அப்படியெல்லாம் இல்லை, உனக்கு 100 மடங்கு ஆசீர்வாதம் வேணும்னா எப்படி கீழ்ப்படியணுமாமா? 100 மடங்கு. எப்படி கீழ்ப்படியணும்? 100 மடங்கு. சவுலை குறித்து வேதத்துல வாசிக்கிற பொழுது அமலேக்கை முற்றிலும் நீ அழிக்கணும்னு சொன்னார். எப்படி சொன்னார்? அமலேக்கை நீயே முற்றிலும். ஏன்னா அமலேக்குக்கு மேல யாத்திராம் 17 வாசிக்கிற பொழுது, அவன் வானத்தின் கீழ் எங்கும் இராதபடி அவனை முற்றிலும் நான் நாசம் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு பெரிய வார்த்தை இருக்கிறது, ஒரு திட்டம் இருக்குது, தேவனுடைய பெரிய பிளான் இருக்கு. ஏன்னா அமலேக்கியர்கள் தான் இஸ்ரவேல் ஜனங்களுடைய முதல் எதிரி. அமலேக்கிறதுல முதல் எதிரி. அப்போ அந்த அமலேக்கியர்களை முற்றிலும் நீ அழிச்சிருன்னு சொல்லி இந்த ப்ராஜெக்டை எங்கிருந்து தொடங்குறாரு? மோசேட்ட தொடங்குறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோசுவாட்ட கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யார், சவுல்கிட்ட கொடுக்குறாரு. ஆனால் முற்றிலும் அழித்தவர் தாவீது. ஆமென் என்று சொல்ல, முற்றிலும் அழித்தவர் தாவீது. அப்போ இந்த ப்ராஜெக்டை சவுல்கிட்ட கொடுத்த பொழுது அவன் அழித்தா, இல்லைன்னு சொல்லல, கொஞ்சத்தை என்ன செஞ்சா, அவன் என்ன செஞ்சா, எடுத்து வச்சா. முதல் தரமான ஆடு மாடுகள் எல்லாம் எடுத்து வச்சுட்டா. அப்போ கேட்குறாரு சாமுவேல் எதுக்குப்பா இதை இப்படி பண்ணுனேங்கிற பொழுது, இதை கர்த்தருக்கு பலியிடுகிறதுக்காக வைக்கிறேன்னு சொன்ன பொழுது உடனே சாமுவேல் சொல்றாரு, பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலே உத்தமோ. கீழ்ப்படிதலே உத்தமம். அவர் உனக்கு என்ன சொல்லுகிறாரோ, ஒரு சில நேரங்கள் நம்மளை அதிகாலையில் எழும்பி ஜெபிப்பார், ஒரு சில நேரங்கள் மிட் நைட்டில் எழும்பி ஜெபிப்பார். ஏன்னா பின்னாடி வருகிற காரியம் என்னங்கிறது அவருக்கு தான் தெரியும். பின்னாடி வருகிற காரியம் என்ன, அதிகாலையில் எழும்பி ஜெபி, ஒருவேளை தொடர்ந்து ஜெபி, அல்லது தொடர்ந்து வேதத்தை வாசி, அல்லது தொடர்ந்து உபவாசம் பண்ணு. இந்த காரியத்துக்காக மெயினாக இந்த சத்துருவை எதிர்க்கிற காரியத்தில் அவர் நம்மளை விட அவர் ரொம்ப அவசரமாக்குறார். அவரோடு நம்ம எசையற பொழுது, எல்லாரும் என்னென்னு சொல்லுவோம், அவரோடு கூட நம்ம ரொம்ப எசையற பொழுது. நான் பாரு, முந்தானேத்து ஞாயிற்றுக்கிழமை நைட் ப்ரேயர் முடிச்சுட்டு போனேன். திங்கக்கிழமை ஃபுல்லாக ட்ராவல் முடிச்சு அங்கே ஈவினிங் ஒரு ஜபம், திங்கக்கிழமை ஈவினிங் ஜபம் முடிச்சுட்டு அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை ஒரு பெண்கள் கூட்டம், இந்த மாதிரி ஒரு பெண்கள் கூட்டம், கர்த்தரோட வார்த்தையை கொடுத்தோம். அன்னைக்கு நைட்டு ஒரு சிலர் எல்லாம் அந்த மாந்திரிகம், ஏன்னா அங்கே மெயின் மாந்திரிகம் தான். கூடலூரெல்லாம் பயங்கர அந்த மலை பிரதேசமாக நிறைய மாந்திரிகங்கள். அப்போ ஒரு சிலரெல்லாம் வந்தாங்க, அந்த கட்டு உடச்சிட்டு எல்லாம் அப்புறம் மறுபடியும் அவங்க வீட்டில் உட்காந்து கட்டு உடச்சி அந்த கிரியிலெல்லாம் முறியடிச்சிட்டு அப்புறம் நைட்டு நான் படுக்க போகிறப்ப மணி 1 மணி. ஏன்னா முந்தின நாள் தூக்கம் இல்லையா, சரின்னு சொல்லிட்டு 1 மணிக்கு போய் தான் படுக்கிற 2:30 எழுப்பி விட்டார். அப்பா பயங்கரம், என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண. எந்திரிச்சு உட்காண்ட, வாடா நீயா நானா, உண்மை அப்படித்தான், ரொம்ப நீ டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருந்தா. அப்புறம் தான் தெரியுது அமாவாசை இரவு வந்தாங்க, நைட்டு செவ்வாய்க்கிழமை அமாவாசை. ஆமாம்,
பயங்கர போராட்டம். எந்திரிச்சு உட்காந்துட்ட 2:30 நீ வா, நீயா நானான்னு பார்த்துக்கிறேன்ட்டு எந்திரிச்சு உட்காந்துட்ட. கர்த்தர் சொன்னார், எழுதப்பட்ட நியாயத்தீர்ப்பு அவன் மேலே சொல்லு அப்படின்னார். அப்புறம் ரொம்ப அவங்க அப்படியே போராடி போராடி அவன் இந்த பாட்டு வேறு வந்துச்சு, ஜீவனை விட தேவனை நேசிக்கிறே, இந்த செல்வத்தை விட கர்த்தரை நேசிக்கிறே, சாத்தான ஓட ஓட துரத்தணும். அது 5களும் வருது, இதுலேயும் வருது. அந்த சாத்தான ஓட ஓட துரத்துன்னு சொல்லி அந்த நைட்டெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 3:30 வரைக்கும் உட்காந்து. அப்போவும் என்னால் முடியல. அவர் விடுவாரான்ட்டுக்கிறீங்களா? ஆனாலும் இல்லை ஆண்டவரேன்ட்டு போய் படுத்துட்டு அப்புறம் காலையில் மறுபடியும் 7 மணிக்கு எழும்பி அந்த வீட்டாரோட சேர்ந்து கொஞ்சம் உட்காந்து மறுபடியும் போராடி ஜெபித்து. இது எதுக்கு சொல்கிறேன்னா இப்படி ஒரு சில நேரங்கள் கர்த்தர் நம்மளை அவசரப்படுத்துவார். அதுக்காக சொல்ல வரேன். உங்கள் குடும்பத்துக்குள்ளே, உங்கள் கணவன் மேலே, உங்கள் பிள்ளைகள் மேலே, ஆமாம், நிறைய சாட்சிகளை கேள்விப்பட்டுக்கலாமா? என் கணவனுக்காக ஜெபிக்க சொன்ன மக சொன்னால, ஒரு நாள் இரவு நைட்டு என் கணவனுக்காக ஆண்டவர் ரொம்ப ஜெபிக்க சொன்னார். அப்புறம் தான் சொன்னாராம்மா, அப்படி ஒரு போராட்டம் என் மேலே வந்துச்சுன்னு. அப்படி நிறைய பேத்துக்காக கர்த்தர் சொல்லுவார். அப்படி ஒரு சில நேரங்கள் நம்மளை அவசரப்படுத்துகிற பொழுது ஆமென் என்று சொல்லாமா. அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறார்னா, அவர் அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்குறாரு. எந்த நேரமும் அவர் கூப்பிட்ற பொழுது நம்ம அவைலபிளாக இருக்கணும். கீழ்ப்படினா கீழ்ப்படி. ஜெபிக்க ஒரு பாரம் வருது, துதிக்க ஒரு பாரம் வருது, அந்நிய பாச ஒரு பாரம் வருது. ஒரு சில நேரங்கள் நம்ம இருதயத்தில் காரணமே இல்லாமல் அழுக வரும் தெரியுமா? காரணமே இல்லாமல். அப்போ உடனே ஆமாம், ஒரு சில நேரங்கள் நான் சும்மா சோபாவில் உட்காந்து ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு பிரச்சனை அப்படியே இறங்க பாருங்க, உடனே ஜபரும் போயிடுவேன். அப்போ கர்த்தர் என்கிட்ட ஏதோ ஒன்று பேசுவார், ஏதோ ஒன்று ஜெபிக்க வைப்பார், ஏதோ ஒரு பாரப்படுத்துவார், அல்லது ஏதோ ஒரு வெளிப்பாட்டை தருவார் பாருங்க. அப்போ இதை எதுக்கு சொல்கிறேன்னா, அவர் உங்களுக்கு இன்னைக்கு கர்த்தர் சொல்லாமா, கர்த்தருடைய செய்கை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் காண வேண்டும் என்றால், அல்லது திறந்த வாசலுக்குள்ள நீங்க போக வேண்டும் என்றால், அவர் உங்களிடத்துல என்ன சொல்லுகிறாரோ, 100% நீங்கள் அப்படியே கீழ்ப்படியணும். ஆமென் என்று சொல்லலாமா? அப்படியே நீங்க என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். அடுத்த வேத வசனம், முதல்ல என்ன பண்ணணும்? திறந்த வாசல் அல்லது ரெகோபோத்து, விசாலமான வாசல், பரந்த வாசலை எல்லாம் நம்ம பார்க்கணும்னா முதல்ல என்ன பண்ணணும்? முதல் பாயிண்ட், கர்த்தர் சொல்லும் இடத்தில், சொல்லுங்க, கர்த்தர் சொல்லும் இடத்தில் அல்லது காண்பித்த இடத்துல நம்ம என்ன செய்யணும்? வாசம் பண்ணணும். 1. 2வது என்ன செய்யணுமாமா? அவர் என்ன சொல்லுகிறாரோ கீழ்ப்படியணும். 3வது வாசிமா, ஆமா, 26:12 வாசிப்பா. 26:12. ஈசாக்கு அந்த தேசத்தில், சொல்லுங்க, ஈசாக்கு அந்த தேசத்தில். எந்த தேசம்? அந்த தேசம். எந்த தேசம் சொன்னா, கர்த்தர் சொன்ன தேசம், கர்த்தர் குறித்த தேசம், கர்த்தர் நியமித்த தேசம், கர்த்தர் காண்பித்த தேசம். அந்த தேசத்தில் அவன் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்திலே 100 மடங்கு. அப்படின்னு என்னன்னா, பக்கத்துல கரப்பிரதி அப்படின்னு என்னன்னா, கருத்தை பிடிச்சு சொல்லுங்க. அப்படின்னா என்னன்னா, அவன் விதைத்த ஒரு விதை கூட செத்து போகல. ஒரு விதை கூட என்ன செய்யல? செத்து போகல. விதைத்த அந்த 100 விதைகளும், நீ விதைத்த அந்த 100 விதைகளும் 100 மடங்கு 100 மடங்கு 100 மடங்கு 100 மடங்கு, அவன் விதைத்த எல்லா விதைகளும் 100 மடங்கு. கர்த்தர் சொன்ன தேசம், கர்த்தர் குறித்த தேசம். அதாவது என்ன சொல்றாருன்னா, நீ கர்த்தர் சொன்ன இடம், குறித்த இடம், நியமித்த இடம், காண்பித்த இடத்துல நின்று நீ எதை சொல்லுகிறாயோ, எதை நீங்கள் செய்கிறீர்களோ, அல்லது அதை விதைக்கிறீர்களோ, அந்த விதையை கர்த்தர் 100 மடங்கு ஆசீர்வதிப்பார். ஆமென் என்று சொல்லாமா? இதுதான் இன்னைக்கு முக்கியமான பாயிண்ட். இதுதான் முக்கியம். விதைத்தான். ஆமென் என்று சொல்லுவோம். எல்லாரும் அந்த வேத வசனத்தை வாசிக்கலாமா? எல்லாரும் அந்த வேத வசனத்தை வாசிப்போம். மறுபடி வாசிப்போம். ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அந்த வருஷத்தில் அவன் என்ன பண்ணானா? 100 மடங்கு பலன் அடைந்தான். 100 மடங்கு பலன் அடைந்தான். இந்த விதைனா என்ன? இதைத்தான் கர்த்தர் இன்றைக்கு நம்மளோடு கூட பேச போறார். விதைனா என்ன? அதாவது திரும்ப சொல்லுங்க. கர்த்தர் நமக்கு ரெகோபோத்தை உண்டு பண்ணா முதல்ல என்ன சொல்றாரு? முதல் பாயிண்ட் கரெக்டாக சொல்லணும். குறித்த தேசத்தில் வாசம் பண்ணு. 2வது, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதற்கு கீழ்ப்படிங்க. 3வது, ஈசாக்கு விதை விதைத்தான். எந்த தேசம்னா அந்த தேசத்தில் அவன் விதை விதைத்தான். விதைனா என்ன அப்படிங்கிறதை குறித்து தான் இன்றைக்கு தேவன் நம்மளோடு கூட பேசுகிறார். அந்த விதையை நம்ம எப்படி அப்ளை பண்ணணுங்கிறதை குறித்து தான் தேவன் நம்மளோடு கூட பேசுகிறார். விதை என்பது எதை குறிக்குது? உங்களுக்கு நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது. விதை வசனம், வார்த்தை.
ஒருவன் விதை விதைக்க புறப்பட்டான், சில விதை வழி அருகே முட்களிடையே பாறையின் மேல், அடுத்து என்னது, ஆமா, நல்ல நிலத்தில் விழுந்தது. அப்ப விதை என்பது எதுக்கு அடையாளம்? வசனம். எல்லாரும் ஆமென்னு சொல்ல. விதை என்பது வசனம். இப்போ எந்த வசனத்தை நல்லா விளைக்கமா, விதை என்றால் வசனம். அந்த வசனத்தை எந்த இடத்துல நம்ம விதைக்கணும், எப்படி விதைக்கணும், எப்படி விதைச்சா நம்ம அறுவடையை பார்க்க முடியும், அது எப்படி விதைத்தால் தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க முடியும் என்பதை குறித்து தான் நம்ம ஒரு சில வேத பகுதியை, இந்த விதையை குறித்து ஒரு சில வேத பகுதியை நம்ம வாசிக்க போறோம். வாசிங்க 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 1-6 வரைக்கும் வாசிங்கம்மா. 1-2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 1-6 வாசிப்போம். இதற்கு பின்பு மோவா புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோட அம்மோனியருக்கு அப்புறத்தில் உள்ள மனுஷருங்க கூட யோசபாத்துக்கு விரோதமாய் யுத்தம் பண்ண வந்தார்கள். சிலர் வந்து யோசபாத்தை நோக்கி, உமக்கு விரோதமாய் ஏராளமான ஜனங்கள் கடலுக்கு அக்கறையில் இருக்கிற சீரியாவில் இருந்து வருகிறார்கள். இதோ அவர்கள் எங்கோதியா ஆசோன் தாமாரில் இருக்கிறார்கள் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான். இந்த இடத்துல வாசிக்கிறதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச பகுதி, அதாவது வேகமா போயிடுவோம். அதாவது இந்த சாப்டர் நிறைய முறை நம்ம வந்து வாசித்திருக்கிறோம், இங்க இருக்கிறோம், வாசித்திருக்கிறோம். யோசபாத்துக்கு விரோதமாக 3 ஜாதிகள் வராங்க. எந்தெந்த ஜாதியர்கள்? அம்மோனியர், மோவாபியர், சேயீர், மலை தேசத்தார் என்கிற 3 ஜாதிகள் இவர்களுக்கு விரோதமாக என்ன செய்யறாங்கன்னா வருகிறார்கள். அப்படி வருகிற பொழுது இவங்க என்ன செஞ்சாங்களாமா, வேதத்துல வாசிக்கிற பொழுது பயந்து, எப்படியாமா, அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதுக்கு உபவாசத்தை கூறுவிக்கிறான். அப்போ இவங்க எல்லாரும் என்ன செய்றாங்க, அவங்க எல்லாரும் ஆடு மாடு சிறுவர் பெரியவர் எல்லாருமே இப்ப என்ன பண்றாங்கன்னா உபவாசத்தை கூறுவித்தார்கள். அப்போ உபவாசத்தை கூறிட்டு அவங்க ஜெபம் பண்றாங்க. அதாவது ஆண்டவரே எங்களை தப்புவியோ, ஆண்டவரே எங்களை தப்புவியோ, ஆண்டவரே எங்களை தப்புவியோ அப்படின்னு சொல்லி ஜெபித்தாலும் ஒரு வார்த்தையை சொல்றாரு பாருங்க. வாசிங்க பார்க்கலாம் 6வது வேத வசனம். எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற, இது கர்த்தரை துதிக்கிறது. கர்த்தரை இப்ப என்ன செய்றாங்க, வாசிமா துதிக்கிறாங்க. எங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தாவே, பரலோகத்தில் இருக்கிற நீர் அல்லவோ தேவன், தேவரீர் ஜாதிகளுடைய ராஜ்யங்களை எல்லாம் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே வல்லமையும் பராக்கிரமும் இருக்கிறது, ஒருவரும் உம்மோடு எதிர்த்து நிற்க கூடாது. அடுத்து எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? இதை என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல கர்த்தரை துதிக்கிறாங்க. உபவாசம் பண்ற பொழுது முதல்ல இவங்க என்ன பண்றாங்கன்னா கர்த்தரை துதிக்கிறாங்க. துதிச்சுட்டு நீர் சொன்னீரே, என்ன சொல்றாங்க, நீர் சொன்னீரே ஆபிரகாமுடைய உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொன்னீரே. 1. அடுத்த வேதவசனம் வாசிங்க 9வது வேதவசனம். எங்கள் மேல் பட்டயம், நியாய தண்டனை, கொள்ளை நோய், பஞ்சம் முதலான தீமைகள் வந்தால் அப்பொழுது உம்முடைய நாமம் இந்த ஆலயத்தில் விளங்குகிறபடியால் நாங்கள் இந்த ஆலயத்திலும் உமது சந்நிதியிலும் வந்து நின்று எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். இதுதான் வசனம். நீங்க ஒரு சொன்னீங்களே, உன்னை இப்படி நான் ஆசீர்வதிப்பேன், இப்படி உன்னை பெருக பண்ணுவேன், இப்படி நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், இந்த காரியத்தை நீங்க எனக்கு சொன்னீங்களே, இந்த தரிசனத்தை எனக்கு தந்தீங்களே, இந்த காரியத்தை உனக்கு செய்வேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணினீங்களே, என்னோடு கூட நீங்க உடன்படிக்கை பண்ணினீங்களே, நீர் எங்களை ரட்சிப்பீரே என்று அவர்கள் சொல்லி இருக்கிறார்களே. இப்படி எல்லாம் பிரச்சனை இருந்தா, போராட்டம் இருந்தா தேவன் நம்மளை ரட்சிப்பார் என்று எங்களுக்கு அவங்க சொல்லி இருக்கிறாங்களே. இதுதான் வசனம், இதுதான் விதை. இந்த விதையை இந்த ஈசாக்கு விதைத்தது போல இப்படி சொல்லி இருக்காங்களே. இன்னொரு மனுஷன் யார் சொல்லுவார்னா எப்தா சொல்லுவான், உம்மை நோக்கி கூப்பிடுகிற பொழுது நீர் எங்களுக்கு இறங்குவீர் என்று எங்களுக்கு சொல்லி இருக்கிறாளே. அடுத்து யார் சொல்லுவார்? கிதியோன் சொல்லுவார், எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அற்புதங்கள் எங்கே? அடுத்து எலிசா சொல்லுவார், எலியாவின் தேவன் எங்கே?
இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, கர்த்தர் வசனத்தை அப்ளை பண்ணுங்க, விதையை அப்ளை பண்ணுங்க. நீங்க எங்களுக்கு சொன்னீங்களே, நீங்க தான் ஆண்டவரை சொன்னீங்க, நீங்க தானே செய்வேன்னு சொன்னீங்க, பூமியின் வம்சங்கள் எல்லாம் உங்களுக்குள் ஆசீர்வதிக்கப்படும் நீங்க தானே சொன்னீங்க, நான் உன்னை மேன்மையாய் வைப்பேன் நீங்க தானே சொன்னீங்க, நீ இப்பொழுது இருக்கிறத பார்க்கலாம் 1000 மடங்கு ஆசீர்வதிக்கப்படுவேன் நீங்க தானே சொன்னீங்க, வாழாக்காம தலையாக்குவ, கீழாக்காம மேலாக்குவ, நீங்க இது காண்பித்த இடம், நீங்க சொன்ன இடம், இந்த தேசம் நீங்க சொன்ன இடம், நான் இந்த இடத்துல வந்து இப்படி இருக்கிறேனே, இந்த விதையை விதைக்கணும். இதுதான் விதை. ஈசாக்கு அந்த தேசத்தில் என்ன செஞ்சா? விதைத்தான். மறுபடியும் அந்த வார்த்தை சொல்லுங்க, கீழ்வேத வசனம் எங்கள் இடுக்கணில் வாசிமா, மறுபடியும் அந்த வேத வசனம் எங்கள் மேல் பட்டயம் இல்லப்பா, கீழே மட்டும் வாசிங்க. எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி, எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்கள். மறுபடியும் வாசிங்க. மறுபடியும் எங்கள் இடுக்கணில் உம்மை நோக்கி கூப்பிடுகையில் தேவரீர் கேட்டு ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறாளே அப்படின்னு நிறைய ஜெபம். அந்த எத்தனை கிட்டத்தட்ட 12 வரைக்கும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க, எங்கள் தேவனே நீர் அவர்களை நியாயம் தீர்க்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு என்ன இல்லை, பலன் இல்லை, நாங்கள் என்ன செய்வதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆதலால் எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது, ஏன்னா நீர் ரட்சிப்பீர் என்று, நீர் ரட்சிப்பீர் என்று, நீர் ரட்சிப்பீர் என்று, உம்மால ரட்சிக்க முடியும்னு நாங்கள் உண்மையே உம்முடைய நாமத்தையே உம்முடைய கண்களையே எங்கள் கண்கள் நோக்கி கொண்டிருக்கிறது என்று நீர் எங்களை ரட்சிப்பீர் என்று சொன்ன உடனே அடுத்து கர்த்தருடைய வார்த்தை வருது பாருங்க 17. இந்த யுத்தத்தை பண்ணுகிறவர்கள் நீங்கள் அல்ல, யூத மனுஷரே, எருசலேமின் ஜனங்களே, நீங்கள் என்ன செய்யுங்க? தரித்து நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்க. நல்லா கரந்தட்டு, நீர் எங்களை ரட்சிப்பின்னு சொன்னீங்களே, நீர் எங்களை ரட்சிப்பின்னு சொன்னீங்களே, இந்த ரட்சிப்பை பாருங்க. இனி கர்த்தர் உங்களுக்கு செய்யற ரட்சிப்பை நீங்கள் காண்பீர்கள். உடனே தேவன் அந்த யுத்தத்தை அவர் எடுத்துட்டாரு. நீ சொல்லிட்டீல மகளே, நீ சொல்லிட்டீல, இந்த விதையை அப்ளை பண்ணிட்டீல, இந்த வசனத்தை நீ அப்ளை பண்ணிட்டீல, இந்த விதையை போட்டுட்டீல, நீர் எங்களை ரட்சிப்பீர் என்று அவர்கள் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்களே என்று சொன்ன உடனே தேவன் சொல்றாரு, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, என்னுடையது. கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை எப்படியாமா? தரித்து நின்று, அல்லது கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை நீங்கள் பாருங்கள். கர்த்தர் சொல்றாருமா, வித மகளே, வித ஒன்று தேசத்தில் சரியான இடத்துல குடியிரு, அல்லது தேவ சமூகம் அதெல்லாம் குடியிருக்கணும். 2வது, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ ஒரு சில வார்த்தைகளை சொல்லுவார். ஏன்னா அதாவது நான் இப்போ நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன். ஜெபம்னா என்ன தெரியுமா? ஜெபங்கிறது அதாவது ஆராதனை, இது ஆராதனை. ஜெபம் என்றால் உறவாடுதல். ஜெபம் என்றால் என்ன தெரியுமா? நான் இப்போ கண்டு கொண்டதை சொல்கிறேன். ஜெபம்னா என்னென்னா, தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை மறுபடியும் அவரோட போய் பேசி, ஆண்டவரே நீங்கள் இப்படி சொன்னீங்களே, நீங்கள் இப்படி சொன்னீங்களே, அதான் அது எப்படி சொல்லி கம்யூனிகேஷன், நீங்கள் சொன்னீங்களே, நீங்கள் எனக்கு சொன்னீங்களே, அடுத்து நான் என்ன செய்யணும், அடுத்து நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறதா உறவாடுதல். தேவனும் நமக்கும் இருக்கிற உறவாடுதல் அப்படின்னா ஜபம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் கண்ணீரின் ஜபம், நிறைய ஜபங்கள் இருக்குது. ஆனால் நான் தெரிந்து கொண்ட விதம் என்னென்னா, இன்னொன்று அப்படி நான் சொல்ல என் மேலே ஒரு பலத்த அபிஷேகம் இறங்குகிறது என்னால் உணர முடியும். அப்படி இணைஞ்ச உடனே நல்லா என்னால் ஃபீல் பண்ண முடியும். ஆவியானவர் என்னோடு கூட இணைகிறது, ஏசப்பா என்னோடு கூட இணைகிறது. ஆமாம், அப்படி இணைஞ்சு கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே பிரகடனப்படுத்துற பொழுது, அப்படியே டிக்ளேர் பண்ற பொழுது, அப்படியே அறிக்கையிட அந்த சிறையிருப்புகள் மாறுகிறதை என்னால் பார்க்க முடியும். ஆமேன் என்று சொல்லலாமா? அப்போ இன்னைக்கு கர்த்தர் என்ன சொல்றார் அப்படின்னா, நீங்கள் என்ன செய்யணும்? இந்த யுத்தம், ஆமாம், கர்த்தர் சொல்றார், இந்த யுத்தம் என்னுடையது. நீங்கள் நின்று கொண்டு என்ன செய்வீங்க? நீங்கள் நின்று கொண்டு ரட்சிப்பை பார்ப்பீங்க அப்படின்னு நல்லா சொல்லுன பொழுது இந்த இடத்துல நிறைய வேலைகள் நடக்குது. என்னென்ன வேலை நடக்குது? அவங்க எல்லாரும் கர்த்தரை பாடி என்ன செஞ்சாங்களாமா? துதி செஞ்சாங்க. 22 வாசிங்க. அவர்கள் பாடி கர்த்தரை துதி செய்ய தொடங்கின போதே, அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலதேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு விழுந்தாங்க. இப்ப கர்த்தர் சொல்றாரு, என் ரட்சிப்பை நீங்க பாப்பீங்க. இவங்க சொல்றாங்க, ஆண்டவரே நீர் எங்களை ரட்சிப்பீர் என்று சொல்லி இருக்கிறார்களேன்னு சொன்ன உடனே தேவன் சொல்றாரு, இப்படி சொல்லிட்டீல மகளே, இந்த யுத்தம் என்னுடையது. இனி நீ நின்று கொண்டு கர்த்தருடைய ரட்சிப்பை நீ காண்பாய் என்று சொல்லி என்ன சொல்றார் தேவன் அவரிடத்துல சொல்றாங்க. அப்படி அவர்கள் சொன்ன உடனே கர்த்தரை பாடி துதிக்கிற பொழுது எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். ஆமா,
கர்த்தரை பாடி இவர்கள் துதிக்க 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 என்ன நடந்ததுன்னா, எந்த ஜாதியார்கள் இவர்களுக்கு விரோதமாய் வந்தார்களோ, அம்மோனியர்கள், மோவாப்பியர்கள், சேயீர் மலை தேசத்தாரு எல்லாரும் அவங்களுக்குள்ளேயே வெட்டுண்டு விழுந்துட்டாங்க. இவங்க போய் அவங்க யுத்தம் பண்ணல. இதான் முக்கியமான காரியம். இவங்க போய் கத்தி எடுத்துட்டு, கோடாரி எடுத்துட்டு, வாழை எடுத்துட்டு, அம்பு எடுத்துட்டு இவங்க போய் எங்கே நிற்கல. எங்கள் கர்த்தரை நான் ஒன்று இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது எழுதப்பட்ட நியாய தீர்ப்பு சொல்ல, சாத்தானுக்கு நாம் செய்ய வேண்டிய எழுதப்பட்ட நியாய தீர்ப்பு என்ன தெரியுமா? 2 காரியம். அதுவும் 2 காரியம். வாசிங்க. ஆமாம், சங்கீதத்தின் புத்தகம் 149வது சங்கீதம், அந்த கடைசி வேதவசனத்தை வாசிங்கம்மா. கடைசி வேதவசனம், எழுதப்பட்ட நியாய தீர்ப்புனா என்ன அப்படின்னா, இதைத்தான் நம்ம சாத்தானுக்கு செலுத்தணும். வாசிங்க. 149. அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும். மகளே 7 எழுந்து வாசிங்க. 7 149 7. அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்துறதுக்கு அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியோ, அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாக. நல்லா கறந்துட்டுமா, நல்லா கறந்துட்டு, நல்லா கறந்துட்டு. எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை நான் சாத்தானுக்கு செலுத்தணும்னா கர்த்தரை உயர்த்தணும், 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 உயர்த்தணும். ஆமேன் என்று சொல்லலாமா? ஆமேன் என்று சொல்லாம இந்த இடத்துல சொல்றாரு, எழுதப்பட்ட நியாய தீர்ப்பு அவங்களுக்கு செலுத்துறதுக்கு எப்படியாமா எழுதப்பட்ட நியாய தீர்ப்பு அவர்கள் பேர செலுத்த அவர்கள் வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதி. ஏன்னா இந்த வேலையை முதல்ல யார் பண்ணிட்டு இருந்தா? சாத்தான் பண்ணிட்டு இருந்தா. இந்த வேலை யார் பண்ணிட்டு இருந்தா? சாத்தான் பண்ணிட்டு இருந்தா. இப்போ அவனை மடங்கடிக்கிறதுக்கு அவன் கையில் இருக்கிற ஆயுதத்தையே எடுத்து, தாவீதை போல கோலியாத் கையில் இருக்கிற ஆயுதத்தையே எடுத்து அவனையே வெட்டுறது போல இப்போ அவன் செய்து கொண்டிருந்த அந்த துதி வேலையை நம்ம செய்ய செய்ய, சொல்லுங்க, நம்ம செய்ய செய்ய, நம்ம செய்ய செய்ய இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, கர்த்தரை உயர்த்தற துதி, கர்த்தரை உயர்த்தற துதி, துதி 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 பதடர பதடா, ஸ்துதி 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 ஸ்துதி. ஆமே, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை. நல்ல கரந்தட்டி, ஸ்துதி 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 ஸ்துதி, ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா, திரும்ப திரும்ப, ஸ்துதி 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 ஸ்துதி, ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை. ஸ்துதி 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 ஸ்துதி, ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராமல் மீண்டும் விடோ, ஸ்துதி 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 ஸ்துதி, ஆராதனை. அல்லேலூயா, அல்லேலூயா, ஆராதனை. ஆராதனை, 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 ஆராதனை.
ஆமா எழுதப்பட்ட நியாய தீர்ப்பு என்றால் முதல்ல துதி. இவங்க போய் யோசபாத்தும் யூத ஜனங்களும் அவங்க போய் அங்க அந்த இடத்துல யுத்தம் எல்லாம் பண்ணல. என்ன பண்ணாங்க? துதிச்சாங்க, கர்த்தரை பாடி துதித்தாங்க, கர்த்தரை பாடி துதித்தாங்க. கர்த்தர் நல்லவர், அவரை துதிக்கிறோம் என்று சொல்லி அவங்க கர்த்தரை பாடி துதித்தாங்க. ஒண்ணு எழுதப்பட்ட நியாய தீர்ப்பு என்றால் அவர்கள் வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதியும், அவர் கையிலே இருபுறமும் கருக்குள்ள பட்டயம். அவங்க கையில அன்னைக்கு பட்டயம் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம பட்டயம் எங்க இருக்கு? நாவல் இருக்கு. அந்நிய பாஷை பேச பேச அதுக்கு அக்கினி நாவு. இனி ரொம்ப நமக்கு தேவை அக்கினி நாவு. ஆமென் என்று சொல்லுவோம். அக்கினி நாவு, கூர்மையாக்கப்பட்ட அக்கினி நாவு. அந்த நாவு தான் யார் மேல இருந்துச்சுன்னா சீசர்கள் மேல் இறங்கினது. எல்லாருடைய நாவுகள் மேலும் அக்கினி தழல்கள் வந்து இறங்கினது. அந்த நாவு அப்படியே பேச 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 அந்த நாவு கூர்மையாகுது. அப்ப நீங்க நாவிலே வார்த்தையை இயேசுவின் நாமத்துல சொல்ற சாத்தானே, உன்னையும் உன்னுடைய வல்லமையும் அழிக்க இயேசு கிறிஸ்து சிலுவையில எல்லாவற்றையும் என்ன செஞ்சாரு? முறித்து விட்டாரு. இனி நீ பூமியில அல்லது உன்னை முற்றிலும் அழிக்கிற நாசமாக்குற அதிகாரத்தை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். இனி நீ பூமியிலே இராதபடி முற்றிலும் நாசமாவா என்பது நாம் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பு. இதெல்லாம் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பு. அவன் வானத்தின் கீழ் எங்கும் இராதபடி அவன் முற்றிலும் நாசம் பண்ணுவேன். இதெல்லாம் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பு. ஆமென் என்று சொல்லாம இதெல்லாம் என்ன பண்ணுவாமா? எழுதப்பட்ட. இதை திரும்ப 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 சத்ருவை பார்த்து பேச 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 பேச, அதாவது ஒரு சில இடத்துல சத்ரு உடனே விழுந்து போயிடுவா. ஆனா ஒரு சில இடத்துல எகிப்தின் தேவர்கள் மெலிந்து போனது போல மெலிந்து போயிடுவா. அதுக்கப்புறம் அந்த ஆக்ரோஷமெல்லாம் இருக்காது. ஆமென் என்று சொல்லுவோம். அதுக்கப்புறம் அந்த ஆக்ரோஷமெல்லாம் சாத்தா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அவன் சரி அமைதியாயிட்டான், நீங்க அமைதியாயிராதீங்க, அப்புறம் அவன் எகிரிடுவான். ஆனா திரும்ப 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 என்ன பண்ணிட்டே இருக்கணும்? அடித்து கொண்டே இருக்கணும். ஆமென் என்று சொல்ல அவனுக்கு முற்றிலும் நியாய தீர்ப்பு வருகிற வரைக்கும் அவனுடைய வல்லமை, அவனுடைய அதிகாரங்களுடைய உரிமை எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்துல நம்ம அழித்து கொண்டே இருக்கணும். ஆமென் என்று சொல்லாமா அவனை ஜெயிக்க விடவே கூடாது. ஆமென் என்று சொல்லாமா. அப்ப என்னன்னா இப்ப இவர்கள் எல்லாரும் கர்த்தரை பாடி துதிக்கிற பொழுது இங்க தேவனை துதிக்கிறாங்க. கர்த்தர் சொல்றாரு, கர்த்தருடைய ரட்சிப்பை நீங்கள் காண்பீர்கள்னு சொன்னாரு. அங்க யுத்தம் ஆரம்பிச்சிருச்சு. இவங்க என்னன்னா 3 பேரும் சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அல்லது யூதகுல ஜனங்களை எதிர்க்கணும்னு வந்த பொழுது ஒருத்தருக்கு ஒருத்தர் அங்க பேச 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 என்ன ஆயிடுச்சு? அவங்களுக்குள்ளே கைகலப்பாயிருச்சு. மோவாப்பியன் அம்மோனியன் வெட்டுற, அம்மோனியன் சேயீர் மலை தேசத்தார் வெட்டுற, சேயீர் மலை தேசத்தார் மோவாப்பியரை வெட்டுற. இது ஒருவருக்கொருவர் அங்க என்ன ஆயிடுச்சுன்னா ஒருவருக்கொருவர் என்ன செஞ்சா? கை கலந்தபடினாலே அவர்கள் ஒருவருக்கொருவர், அந்த வசந்தவாசிமா, ஒருவருக்கொருவர் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். 2 நாளாகமத்துல வந்துருங்க. அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின அடுத்த வசனம் எப்படி எனில், அம்மோன் புத்திரரும் மோவாபியரும் சேயீர் மலை தேச குடிகளை சங்கரிக்கவும் அழிக்கவும் அவர்களுக்கு விரோதமாய் எழும்பினார்கள். சேயீர் குடிகளை அழித்து தீர்ந்த போது தாங்களும் தங்களில் ஒருவரையொருவர் அழிக்கத்தக்க விதமாய் கை கலந்தார்கள். அடுத்த வசனம், யூதா மனுஷர் வனாந்தரத்தில் உள்ள யூதா மனுஷர். இப்ப என்ன ஆச்சுன்னா இங்க யுத்தம் முடிஞ்சிருச்சு. ரட்சிப்பை காண்பீர்கள் மட்டும்தான் கர்த்தர் சொன்னார். அது வரைக்கும் இவங்களை இங்கே கொண்டே வரலைங்க. இங்கே கர்த்தர் அப்போ நான் ஒரு சில நேரங்கள் நீங்களும் நினச்சிங்க, நானும் நினச்சிக்கிறேன். ஒரு சில நேரங்கள் நம்ம வீட்டுக்குள்ள உட்காந்து ஜெபிக்கிறோம், என்ன நடக்குது ஒன்றுமே வெளியில் தெரியல மகளே. இல்லை, ஏன்னா இப்போது பிரியாணி செய்கிறாங்கன்னு வச்சுங்களேன், பிரியாணி செய்வோம் அப்படின்னா ஒரு சில வீட்டில் ஒருத்தரை செய்வாங்க. ஆனால் பெரிய எப்படி சொல்லுவா, பெரிய கல்யாண வீடு, பெரிய பெரிய மண்டபங்கள் எல்லாம் பிரியாணி செய்யறதுக்கு முதல்ல என்ன பண்ணுவாங்க? சட்டி வைப்பாங்க, இல்லைன்னா அடுப்பை பற்ற வைப்பாங்க. முதல்ல ப்ரிப்பேர் ஆவாங்க. எப்படி ப்ரிப்பேர் ஆவாங்க? வெங்காயம் வெட்டணும், தக்காளி வெட்டணும், இஞ்சி பூண்டு. அப்போ என்னன்னா நல்லா விளங்கிங்க, நம்ம இங்கே பிரியாணி செய்யணும்னு சொல்லி நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? சின்ன சின்ன வேலைகள் நடக்குது. அதுபோல் கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கறதுக்கு அங்கங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கிறாரு. சீக்கிரத்தில் பிரியாணி ஆகி நம்ம சாப்பிட்றது போல நிச்சயம் கர்த்தர் தந்த ரட்சிப்பை வெளிப்படுத்துவார். கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை சீக்கிரத்தில் காண்பீர்கள். சீக்கிரமா பார்ப்பீங்கம்மா. அதாவது ஐயோ நான் ஜெபிக்கிறேனே ஒண்ணுமே இல்லை மகளே. கர்த்தர் ஏதோ ஒன்றை உங்களுக்கு பின்னணியத்தில் அவர் செய்து கொண்டிருக்கிறார். இவர்கள் இங்கே பாடி கர்த்தரை துதித்து கொண்டிருக்கிற போது அங்க கர்த்தர் என்ன செய்றார்? அங்க வேலை செய்கிறார். அந்த 3 ஜாதியார்கள் ஒருவருக்கொருவர் வெட்டுண்டு விழுந்தார்கள். இப்ப யூத மனுஷர் எல்லாம் என்ன பண்றாங்களாமா? பாருங்க, யூத மனுஷர் எல்லாம், அந்த வசந்த வாசிமா, யூத மனிதர் எல்லாம் மனுஷர் வனாந்தரத்தில் உள்ள சாம கூட்டண்டையிலே வந்து அந்த ஏராளமான கூட்டம் இருக்கும் திக்கை நோக்குகிற போது இதோ அவர்கள் தரையிலே விழுந்து கிடக்கிற பிரேதங்களாக. நல்லா சொல்லுமா, ஒருவரும் தப்பவில்லை. நல்லா ஒருவனும் தப்பறதில்லம்மா.
ஒருவனும் தப்பல. கர்த்தர் அவர்களுக்கு செய்கிற ரட்சிப்பு என்ன தெரியுமா? ஒருவனும் தப்பல, ஒருவனும் தப்புல. இல்லை, இதை எதுக்கு சொல்ற அப்படின்னா, இதே மாதிரிதான் யாரு ஈசாக்கு கர்த்தர் சொன்னார், அந்த தேசத்துல வாசம் பண்ணினாரு, கீழ்ப்படினாரு, விதைச்சா. இதெல்லாம் விதைக்கிறா. விதைச்சிட்டு அடுத்து அவன் என்ன செய்யறான்னா தோன்றா. அடுத்து என்ன சொன்னா, ஆபிரகாமினுடைய துறவு. நான் அதுக்குள்ளதான் கொண்டு போவாருன்னு நினைச்சேன். ஆபிரகாம் இது ஒரு மெசேஜா ஆவியானவர் பேசிட்டு இருக்கிறது எப்ப சொல்லுவேன் இல்லை. ஏன்னா ஆபிரகாம் துறவு என்பது இந்த தேசம் தேவனுடைய துறவு. இந்த தேசம் தேவனுடையது, பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. ஆனால் சாத்தா அதை போட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறா? மண்ணை போட்டு மூடிக்கொண்டிருக்கிறா. ஆனால் கர்த்தர் நம்மளை எல்லாரும் எழுப்புகிறா. இந்த தேசத்தை மறுபடியும் தேவன் கையில் மீட்டெடுக்கிறதுக்கு மறுபடியும் தோண்டணும், மறுபடியும் தோண்டணும். அதுபோல தேவன் உங்களுக்கு ஒரு சில வாக்கு தத்தங்களை, வசனங்களை, ஆசீர்வாதங்களை கொடுத்திருந்தாருன்னா அதை தோண்டுங்க. அல்லது இந்த ஒரு பக்கம் விதைய வசனத்தை சொல்லுங்க, இன்னொரு பக்கம் தோண்டுகிறது யுத்தம் பண்ணணும். தோண்டுகிறது யுத்தம் பண்ணுங்க. ஆனாலும் அவன் மறுபடியும் மண்ணை போட்டு மூடுவான். மறுபடியும் தோண்டுங்க, மறுபடியும் யுத்தம் பண்ணுங்க. அதே போலதான் இந்த இடத்துல இவங்க என்ன செய்யல, நான் முடிக்கல. கர்த்தர் செய்கிற அல்லது கர்த்தர் சொல்லுகிற அல்லது கர்த்தர் செய்ய போகிற அந்த ரட்சிப்பை பார்க்கிற வரைக்கும் அப்படி சொல்லலாம். இல்லைன்னா கர்த்தருடைய செய்கையை அவர்கள் பார்க்கிற வரைக்கும், கர்த்தர் அவர்களுக்கு செய்ய போகிற செய்து முடித்த செய்கையை பார்க்கிற வரைக்கும் திரும்ப துதித்தாங்க. கர்த்தரை பாடி துதித்து கொண்டே இருந்தாங்க. அதே போலதான் ஈசாக்கு மறுபடியும் தோன்றா. பெலிஸ்தர்கள் மண்ணை போடுறாங்க. ஐயோ அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு, எத்தனை நாள் தான் இதை பண்றது? இல்லை, மறுபடியும் தோன்றா. அவன் ஒரு ரெகோபோத்தை பார்க்கிற வரைக்கும் அல்லது கர்த்தருடைய செய்கையை பார்க்கிற அல்லது கர்த்தர் அவருக்காக யுத்தம் செய்து அந்த யுத்தத்தினுடைய ஜெயத்தை இவர்கள் பார்க்கிற வரைக்கும் அவங்க பாடுனாங்க, துதித்துக் கொண்டே இருந்தாங்க. ஆமேன் என்று சொல்லலாமா? அப்போ இந்த இடத்துல வாசிக்கிறோம், அப்படி துதிக்க தேவன் அந்த இடத்துல என்ன செய்யறாரா? யுத்தம் செய்யறாரு. அவர்கள் ஒருவனும் என்ன செய்யலாமா? தப்பவில்லை. அதை விட முக்கியம் 25 வாசிமா 25. யோசபாத்தும் அவனுடைய ஜனங்களும் அவர்கள் உடைமைகளை கொள்ளையிட வந்தபோது அவர்கள் கண்ட ஏராளமான பொருட்களும் பிரேதங்களிலிருந்து உரிந்து போட்ட ஆடை ஆபரணங்களும் தாங்கள் எடுத்துக்கொண்டு போக கூடாது இருந்தது. 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அது அவ்வளவு மிகுதியாயிருந்தது. இதுதான் பயங்கர ஒரு ஆச்சரியமான காரியம். அதாவது அவங்க விரோதி, இவங்க யாரு? இந்த 3 ஜாதியார்கள் யோசபாத்துக்கும் யூதகுல ஜனங்களுக்கு விரோதமாக இவங்க என்ன பண்றாங்க? இவங்க ஜீவனை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க என்ன செய்றாங்கன்னா நிக்கிறாங்க. அப்படி தேவன் ஒருவேளை இவங்க ஜீவனை மட்டும் எடுத்துட்டு முடிச்சிருக்கலாமே வேலையை. ஏன்டா இவங்களுக்கு விரோதமா போறேன்னு சொல்லி இந்த 3 ஜாதியாருடைய ஜீவனை மட்டும் எடுத்துட்டு முடிச்சிருக்கலாமே. ஆனா முடித்தது மாத்திரமல்ல, என் ஜனங்களையா நீ வேதனைப்படுத்தின, என் ஜனங்களையா நீ பயமுறுத்தின அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜனங்களுடைய ஆடை ஆபரணங்களை தேவதூதர்கள் உரிந்து போட்டு கீழே கடந்தது. எல்லாரும் ஆமென் என்று சொல்லுவோம். உரிந்து போட்டார்கள். அப்ப இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, சாத்தானுடைய சகல வல்லமைகளையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உரிந்து கொண்டார். இயேசு கிறிஸ்து சாத்தானுடைய சகல வல்லமைகளை சிலுவையிலே உரிந்து கொண்டாருமா. அதைத்தான் மெயினா சொல்றேன். இது ஏன்னா இந்த இடத்துல சொல்றாரு, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல. இன்னைக்கு ஆவியானவர் சொல்றாரு, இந்த யுத்தம் உன்னுடையதல்ல மகளே. நான் சாத்தானையும் சாத்தானுடைய வல்லமைகளையும் அவனுடைய அதிகாரங்களையும், உன் கணவன் மேல அவனுக்கு இருக்கிற அதிகாரம், உன் பிள்ளைகள் மேல அவனுக்கு இருக்கிற அதிகாரம், உன்னுடைய ஆஸ்திகளுக்கு மேல, உன் ஐஸ்வர்யத்துக்கு மேல, உன்னுடைய சுகத்துக்கு மேல, உன்னுடைய ஐஸ்வர்யத்துக்கு மேல சாத்தானுக்கு இருந்த எல்லா அதிகாரங்களையும் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உரிந்து போட்டார். சுதந்தரி ரீகா தாடா ரகா தாடா ரீபோலோ ரகதல ரகதன உரிந்து போட்டுட்டார். எல்லாரும் அந்த வசனத்தை வாசிப்போம். கொலேசியரின் புத்தகம், ஆமா, ஏஸ்லாட் கொலேசியரின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 14. இதுல தான் இன்னைக்கு நிக்கணும். கர்த்தர் உனக்காக ஜெயம் கொடுத்துட்டாரு. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணி விட்டார். நீங்க விதைய போட ரட்சிப்பீர் என்று சொன்னீரேன்னு சொன்ன பொழுது நான் ரட்சித்து விட்டேன் என்று கர்த்தர் தந்த செய்தியை காட்டிட்டாருமா. எல்லாரும் அந்த வசனத்தை வாசிப்போம். ஆமா, நமக்கு ஆமா, இப்ப எல்லாரும் அவங்கவுங்க பேரை சொல்லுங்க. அவங்கவுங்க பேரை. ஜாக்லினுக்கு எதிரடையாகவும் கட்டளைகளால் எனக்கு விரோதமாய் இருக்கிற குலைத்து எடுத்து ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி
அவனை சிலுவையிலே வெற்றி சிறக்கப்பன் உரிந்து கொண்டார். அதாவது அவன் இந்த இடத்துல வாசிக்கிற துரைத்தனங்களையும் அதிகாரங்கள் அதெல்லாம் சாத்தானுக்கு இந்த பூமி மேலே சொல்லுங்க, சாத்தானுக்கு இந்த பூமி மேலே சொல்லுங்க, சாத்தானுக்கு ஜாக்லின் மேலே, உங்களுக்கு சொல்லுங்க, சாத்தானுக்கு ஜாக்லின் மேலே, என் கணவன் மேலே, என் பிள்ளைகள் மேலே இருந்த எல்லா அதிகாரங்களும், என்னுடைய ஆஸ்தி, என்னுடைய ஐஸ்வர்யம், என்னுடைய வெள்ளி, என்னுடைய பொண்ணு, என்னுடைய ஆஸ்தி, என்னுடைய ஐஸ்வர்யம், என்னுடைய லட்சம், என்னுடைய கோடி, எனக்கு தேவன் வைத்திருக்கிற குறித்திருக்கிற எல்லா ஆஸ்திகளுக்கு மேலே, ஆமா சாத்தானே உனக்கு இருந்த அதிகாரங்களை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே உரிந்து கொண்டார். இனி என் மேலே உனக்கு எந்த அதிகாரம் இல்லை, என் கணவன் மேல உனக்கு எந்த அதிகாரம் இல்லை, என் பிள்ளை மேல உனக்கு எந்த அதிகாரம் இல்லை, எனக்கு தேவன் வச்சிருக்கிற திட்டங்கள் மேல, தீர்க்க தரிசனங்களுக்கு மேல உனக்கு எந்த அதிகாரம் இல்லை. ஏன்னா இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில எல்லாவற்றையும், உன்னுடைய எல்லா அதிகாரங்களையும் துரைத்தனங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான அப்படின்னா அவமான சின்னமாக்கி, எப்படியாமா அவமான சின்னமாக்கி. அதாவது அன்றைக்கு யூதர்கள் என்ன செய்வாங்க, சாரி ரோமர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, இப்போ ஒரு மனுஷனை வந்து சிலுவையில் அரைஞ்சாங்க அல்லது ஒரு மனுஷனை வந்து அவமானப்படுத்தணும்னு நினச்சானா அவனை என்ன பண்ணுவாங்கன்னா கோமாளி வேஷம் போட்டு எப்படி தெருவாக கூட்டிகிட்டு போகிறாங்க. அதுபோல் இவனை வந்து நாங்கள் நசிக்கிட்டோன்னு சொல்லி ரோமர்கள் அன்றைக்கு தெருவாக என்ன செஞ்சாங்களாமா, ஆமாம் தெருவாக தூக்கிட்டு போனது போல அவமான சின்னேனா பிசாசை தேவன் அவமான சின்னமாக்கிட்டாரு, அவனை லூஸ் பண்ணிட்டாரு அல்லது அவனுடைய வல்லமைகளை லூஸ் பண்ணி விட்டாரு. ரோமர்கள் எப்படி அறிக்கிட்டாங்களோ அதுபோல இயேசு கிறிஸ்து அவமான சின்னமாக்கிட்டாரு. அவங்கிட்ட இனி ஒண்ணும் இல்லைன்னு உன்கிட்ட சொல்றாரு. அவன் கையில் இருக்கிற எல்லாத்தையும் நான் உரிந்து கொண்டுட்டேன். அவன் கையில் இருக்கிற உன்னுடைய ஆஸ்தி அஞ்சச்சு, ஆமா எல்லாவற்றையும் நான் என்ன செஞ்சிட்டேன், உரிந்து கொண்ட. இதுவரைக்கும் அவனை கண்டு நம்ம ஓடணும். இனி நம்ம திரும்பி டேன் ஆயிட்டோம். இங்க பாரு பிசாசே, இயேசு கிறிஸ்து எனக்காக சிலுவையில் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. இனி என் மேலே உனக்கு என்ன இல்லை, அதிகாரம் இல்லை. நான் எழுதப்பட்ட நியாய தீர்ப்புன்னு சொன்னனே, இதுதான். உறிஞ்சிட்டாரு, எல்லாவற்றையும் என்ன பண்ணிட்டாரு, உறிஞ்சிட்டாரு. அதனால இனி வந்து நீ என்ன செய்ய, ஜனங்களுடைய ஆஸ்திகள் மேலே, ஐஸ்வர்யங்களுக்கு மேலே இனி உனக்கு என்ன இல்லை, அதிகாரம் இல்லை. கொஞ்ச நாளாக கர்த்தர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறது என்ன தெரியுமா, நிறைய இன்னைக்கு ஜனங்களுக்குள்ள வியாதி சாத்தானுடைய தந்திரத்தை சொல்கிறேன். அது மெயினாக நிறைய இடத்துல சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு, ஆமாம் பெரிய தற்சமயம் கேள்விப்பட்ட 21 வயசு பையன், 25 வயசு பையனுக்கு கேன்சர், பிளட் கேன்சர், போன் கேன்சர். இப்போ என்னென்ன இது எதுக்கு சொல்கிறேன்னா, இன்றைக்கி வந்து அதுக்கு சொல்கிறாங்க. ஒரு என்கிட்ட ஒரு சகோதரி சொன்னாங்க, ஒரு பையனுக்கு 25 வயசு, ஒரு பையனுக்கு 27 வயசு, ஒரு பையனுக்கு செலவு 20 லட்சம், இன்னொரு பையனுக்கு செலவு 45 லட்சம். இதை எதுக்கு சொல்கிறேன்னா, சாத்தா இன்றைக்கி வியாதிங்கிற பேரில் ஜனங்களுடைய ஆஸ்திகளை, ஐஸ்வர்யங்களை, அவங்களுடைய எல்லா பிரயாசங்களையும் என்ன செய்கிறானா, ஆமாம் இந்த வியாதிங்கிற பேரில் என்ன செய்கிறா, பிடுங்கி கொண்டு இருக்கிறா. ஒரு சகோதரன்ட்டு அடிக்கடி எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க. அவங்க யாருன்னு தெரியாது, திருநெல்வேலியிலிருந்து. அவங்க என்கிட்ட போட்டிருக்கிற மெசேஜ் அவங்க யாருன்னு தெரியாது, என் நம்பர் எப்படி கிடத்துல அடிக்கடி கடன்னு பேசுவாங்க. அக்கா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைக்கா, அப்பா வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காருக்கா, ஒரு மூச்சு தியானருக்கா, அப்படிக்கா இப்படிக்கா, அக்கா எங்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தும் அழிஞ்சிருச்சுக்கா, எங்கிட்ட இருக்கிற எல்லா பணமும் அழிஞ்சிருச்சுக்கா, அடுத்து என்ன செய்யுதுன்னு தெரியலக்கா, ஜெபம் பண்ணிக்கோங்க அக்கா. அடுத்து மறுபடியும் அதே மாதிரி மெசேஜ். ஆனால் ஆனால் பெரிய கிருபைன்னா அந்த ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட்டு ஜெபிப்பேன். ஒவ்வொரு இம்ப்ரூவ்மெண்ட் வரும்பொழுது சொல்லுவாங்க, அக்கா ஐசி வார்டில் இருந்தாங்க அக்கா, அப்புறம் வார்டுக்கு வந்துட்டாங்க அக்கா இப்படி நல்லா ஆகிட்டா, இந்த மூச்சுக்குழாய் வைப்பாங்க ஆக்சிஜன் அதெல்லாம் எடுத்துட்டாங்க அக்கா, நல்லா சுவாசிக்கிறாருக்கா, நடக்கிறாருக்கா அப்படின்னு அடுத்தடுத்து ரிப்போர்ட் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஆனால் அக்கா இத்தனை லட்சம் செலவாக்கா ஆச்சா, அக்கா அத்தனை லட்சம் செலவாயிடுச்சுக்கா, கடையை வித்துட்டக்கா, வீட்டை வித்துட்டக்கா. பாருங்க, பிசாசு வியாதிங்கிற பேரில் ஜனங்களுடைய ஆஸ்திகளை, ஐஸ்வர்யங்களை என்ன பண்ணிட்டு இருக்கிறானாமா, திருடி கொண்டிருக்கிறான். அதைத்தான் கர்த்தர் இந்த இடத்துல சொல்றாரு, நீங்கள் அவர்களை கொள்ளையாடுவீர்கள். இந்த இடத்துல வாசிக்கிறோம், இந்த மோவாபியர், அம்மோனியர், சேயீர் மலை தேசத்தவர்களுடைய உயிர் மாத்திர தேவன் எடுக்கல. அவன் எதையெல்லாம் திருடுனானோ அதையெல்லாம் இவர்கள் கொள்ளையிடுகிறதுக்கு, கொள்ளையாடுறதுக்கு இவர்கள் 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அவர்களை கொள்ளையிட்டாங்க, தங்கங்களை வெள்ளிகளை எல்லாம் இவர்கள் கொள்ளையிட்டார்கள். நீங்க எல்லா இடத்துலையும் வாசித்து பாருங்க, இருக்கும். எகிப்து ஜனங்கள் வெளியில் வந்த, இந்த எகிப்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் வெளியே வந்த பொழுது என்ன செஞ்சாங்க, ஒரு சில வெள்ளுடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் எகிப்தியரிடத்துல வாங்கி கொண்டு வெளியே, அதுதான் கொள்ளையிடுறது. இத்தனை நாள் நாங்கப்பட்ட பிரயாசம் இது.
உனக்கு ராம்சேஸை கட்டணும் அல்லது உன்னோட எகிப்தை நாங்கள் என்ன செஞ்சோம், நாங்கள் எல்லாம் கட்டி எடுத்தோமே. அப்போ எவ்வளோ காரியங்களை கட்டி எடுத்தோம். அப்போ இரவும் பகலும் எங்கள் பிரயாசத்தை நீ வாங்கினில்ல. நான் வெளியே வரபொழுது சும்மா வரமாட்டேன், உன்னுடைய வெள்ளியும் பொண்ணையும். அப்போ இன்னைக்கு கர்த்தர் சொன்னார், சத்துரு எதையெல்லாம் உங்ககிட்ட இருந்து சந்தோஷத்தை, சமாதானத்தை, நிம்மதியை, ஆஸ்தியை, ஐஸ்வர்யத்தை, சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை எதையெல்லாம் சாத்தான் திருடுனானோ அதையெல்லாம் கர்த்தர் இனி ஏராளமா இவங்களுக்கு தருவாருமா. ஆமேன் என்று சொல்லலாமா. இவர்கள் எத்தனை நாளா கொலையிட்டார்கள்? 3 நாளா. அதே போல எந்த இடத்துல சொல்ற, கிதியோனுடைய நாட்களில் சொல்ற இல்லையா, மீதியானியர்கள் இடத்துல அவர்கள் கொள்ளையிட்டார்கள். அவர்கள் மீதியான இடத்துல, ஏன்னா அவங்களெல்லாம் இஸ்மவேலர்களாக இருந்தபடினால அவங்ககிட்ட நிறைய கடுக்கண்கள், நிறைய ஆரங்கள் நிறையா இருந்தது. அதையெல்லாம் அவர்கள் 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். அப்போ இன்னைக்கு கர்த்தர் சொல்றாருமா, இன்னைக்கு கர்த்தர் சொல்றாரு, மகளே மகனே, கர்த்தர் சொல்றாரு, சிலுவையிலே உனக்காக எல்லாவற்றையும். இன்னைக்கு ஏசப்பா என்ன சொல்றாருன்னா, மகனே மகளே, சாத்தான் கையிலிருந்து உன்னையும் உரிந்து போட்டுட்டேன். அடுத்து என்னதை, உன்னுடைய கணவனை சாத்தான் கையிலிருந்து பிடுங்கி நான் போட்டுட்டேன். 2வது, அவன் உன் வீட்டுக்குள்ள எதையெல்லாம் எடுத்தானோ, சந்தோஷம், சமாதானம், நிம்மதி, எதையெல்லாம் எடுத்தானோ அதையெல்லாம் நான் என்ன செஞ்சுட்டேன், உரிந்து போட்டுட்டேன். இதெல்லாம் இனி நீ சுதந்தரிக்கணும். கர்த்தர் சொல்றார், இனி நீ சுதந்தரிக்கணும். எதையெல்லாம் சாத்தா எடுத்தானோ, எதையெல்லாம் சாத்தா எடுத்தானோ அதையெல்லாம் நீ சுதந்தரிக்கணும். நீ சுதந்தரிக்கணும். நீ எடுத்துக்கொள், அதை நீ கொள்ளையாடணும். 3 நாளாய் கொள்ளையிட்டார்கள். ஆமேன் என்று சொல்லாமா. அப்போ இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாருமா, கர்த்தருடைய செய்கையை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால், 1 நீங்கள் என்ன செய்யணும், அதே தேசத்தில் வாசம் பண்ணுங்க. 2வது, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதுக்கு கீழ்ப்படிங்க. 3வது, கர்த்தர் என்ன சொல்கிறாரா, வித கர்த்தர்கிட்ட என்ன சொல்லி இருக்கிறாரோ, உன் கணவனுக்கு அதைத்தான் சொல்ல. உன் கணவனுக்கு ஜெபிக்கிற பொழுது ஏதாவது ஒரு வாக்குத்தத்தம் தந்திருப்பார்ல, உங்கள் மனைவிக்கு ஜெபிக்கிற பொழுது ஏதாவது ஒரு வாக்குத்தத்தம் தந்திருப்பார்ல, உன் பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிற பொழுது ஏதாவது, அதுதான் விதை. அந்த விதையை பிடிச்சிக்கோ, அந்த இடத்துல நெல், அந்த விதையை சொல்லு. இப்படி நீங்கள் சொன்னீங்க, அதை சொல்ல 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 இவங்க சொல்கிறாங்க, ரட்சிப்பீர் என்று சொன்னார்களே எங்களுக்கு, எங்கே அந்த ரட்சிப்புங்கிற பொழுது கர்த்தர் சொல்றார், நீங்கள் சும்மா இருங்க, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, என்னுடையது. எனக்கு கர்த்தர் சொல்றாருமா, நீ போராடி கொண்டு. ஏன்னா நமக்கு விரோதமாக இப்போ யார்தான் போராடுறா, சாத்தான் போராடிட்டே இருக்கிறா. இப்போ சாத்தான் நமக்கு விரோதமாக வரல, தேவனுக்கு விரோதமாக வந்திருக்கிறா. ஏன்னா நான் அவருடைய சாயலில் இருக்கிறேன், நான் அவருடைய ரத்தத்தையும் சரீரத்தையும் பானம் பண்ணுறேன். அதனால சாத்தான் எனக்கு விரோதமாக என்ன பண்ணிட்டு இருக்கிறா, எழும்பிக்கொண்டே இருக்கிறா. அப்போ கர்த்தர் சொல்ற, இந்த யுத்தம் என்னுடையது மகளே, ஆமாம் உன்னை நீ ரட்சிப்பை காண்பேன்னு சொன்னாரு. ஆனால் இவங்க செய்தது என்ன, கர்த்தரை பாடுனாங்க. திரும்ப சொல்றேன், என்ன பண்ணாங்களா, அந்த தேசத்தில் வாசம் பண்ணாங்க, கீழ்ப்படிந்தாங்க, விதைத்தாங்க. அடுத்து கர்த்தரை பாடி துதிக்க 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 மறுபடியும் துதிச்சாங்க. மறுபடியும் எப்படி ஈசாக்கு மறுபடியும் தோன்றும் இவர்கள் பாடி துதிக்க 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 கர்த்தருடைய ரட்சிப்பை அவர்கள் கண்டார்கள். ரட்சிப்பை மாத்திரமல்ல, சாத்தான் எதையெல்லாம் எடுத்துக்கொண்டானோ அதை திரும்ப கர்த்தர் இவர்களுக்கு கொடுத்து, இவர்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைத்தார். கர்த்தருடைய அதிசய செயல்களை இவர்கள் எல்லாரும் கண்டார். எல்லாரும் அப்படி எழுப்பி நிற்கலாமா. எல்லாரும் இப்போ நம்ம மேல ஒரு சத்துருவை எதிர்க்கிற அபிஷேகத்தை, சத்துருவை எதிர்க்கிற அந்த அதிகாரத்தை தேவன் இன்னும் தராருமா, இன்னும் தராரு. ஒருவேளை சத்துருவை எதிர்க்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்குது, ஒருவேளை சத்துருவை என்னால் எதிர்க்க முடியல அப்படின்னா, நீங்க கேட்க வேண்டிய ஒன்னே ஒன்று என்ன தெரியுமா, ஏசப்பா ரத்தத்தையும் சரீரத்தையும் நான் பானம் பண்றனால, ஏசப்பாவினோட ரத்தமும் சரீரமும் நான் பானம் பண்றனால அவருடைய வல்லமை எனக்குள்ள இருக்குது. அதை மட்டும்